கேக்குது பாருங்க. இவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்களா பேசலையாங்கிறது மட்டும் எனக்கு தெரியல. நான் பேசினேன். அதுதான் உங்களுக்கு கேட்கலையா இல்ல மொத்தமாவே கேட்கலையான்னு எனக்கு தெரியல. அதனால தான் டவுட் ஆயிடுச்சு. எனக்கு கேட்கல இது வரைக்கும். நீங்க என்ன அப்ப கேக்குதான்னு ஃபர்ஸ்ட் கேட்டீங்களா? அது மட்டும் தான் எனக்கு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல. மத்தவங்களுக்கு கேட்டுச்சா இல்லையான்னு தெரியல. ஸ்பீடு, அருண், மத்தவங்களா சரி, இருக்கீங்களே, உங்களுக்கு ஓகே. கேட்டுச்சா மத்தவங்க? இல்ல இப்ப கேக்குதுல்ல விடுங்க. சரி, அப்டேட் சொல்லிடுறேன். ஓகே, அப்படியே சொல்லுங்க. கருப்பு அந்த படம் ஓவர்சீஸ்ல வந்து பார்ஸ் ஃபிலிம்ஸ் தான் பண்றாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ் வந்து ZEE5 தான் வந்து வாங்கியிருக்காங்க. அப்புறம் தெலுங்கு ஃபிலிம் பைக்கர் அந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப குளருதே. ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிடுறேன், சாரி. கருப்பு ஓவர்சீஸ்ல வந்து பார்ஸ் ஃபிலிம் தான் பண்றாங்க. சேட்டலைட் ரைட்ஸ் ZEE5 வாங்கியிருக்காங்க. தெலுங்கு ஃபிலிம் பைக்கர் அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 3 நிமிஷத்துக்கு. படம் April 3 ரிலீஸ் ஆகுது தியேட்டருக்குள்ள. அப்புறம் டொவினோ தாமஸோட பள்ளி சட்டம்பி டீசர் நாளைக்கு காலையில் 11:11 வருது. அப்புறம் கார்த்தி நடிக்கிற மார்ஷல் அந்த படம் வந்துட்டு தீபாவளி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் JFW ஈவெண்ட்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ படம் வந்து தீபாவளிக்கு வந்துடும். தீபாவளிக்கு தான் பிளான் பண்ணுறாங்க, வந்துடும். அப்புறம் ரியோ ராஜோட ராமின் லீலா அது வந்துட்டு பேக் டு பேக் அப்டேட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னைக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான், பெரிய அப்டேட்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த கருப்பு சம்பந்தமா வந்து ஒரு ரசிகர் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து SR பிரபு ஏதோ கேட்டிருப்பாரு போல செகண்ட் சீக்வல். அவர் அதுக்கு ஏதோ ரிப்ளை பண்ணிப்பார் போல இருக்கு. அது கொஞ்சம் பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் அப்டேட் இல்லை. டேட் எதுவும் சொன்னாரா ப்ரோ? அதுதான் அவர்கிட்ட எது கேட்க கூடாதுன்ட்டாரு. எது கேட்டாலும் உங்களுக்கு எல்லாமே ஒரே இடத்துல வேணுமா அப்படின்னு கேட்கிறாரு. நிறைய அப்டேட் கொடுத்துட்டாருல, பேக் டு பேக் பயங்கரமா கொடுத்து ரசிகர்களே போகும்போது இனிமேல் அப்டேட்டே கூடாதுன்னு சொல்லி டயர்ட் ஆயிட்டாங்கல்ல. அதனால அவங்க எந்த என்ன படத்துக்கு? கேட்டாங்க, கருப்பு. அதனால உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் ஒரே இடத்துல வேணுமா அப்படின்னு வேகமா கேட்டுட்டாரு. SR பிரபுவா பாலாஜியா? SR பிரபு. பாலாஜிலாம் கோவப்பட மாட்டார். பாலாஜி அது ஜாலியா சொல்லுவார். இல்ல, பாலாஜி அப்டேட் கிடைச்சா எனக்கு வாங்கி தங்கன்னு. அதான் அவரே வந்து சர்க்காசமா ஜாலியா திருப்பி விட்டுருவாரு. சர்க்காசமே இல்லங்க, உண்மையிலே அவரும் இருக்காரு. இல்ல ரசிகர்களை சர்க்காசம் நினைச்சுக்கிட்டு ரசிகர்களும் பாவம் அவர் சொல்லி நம்ம கூட சேர்த்துக்குவாங்கல்ல, அப்படி சேர்த்துக்குவாங்க RJ பாலாஜி. ஆனா பாருங்க, SR பிரபு அன்பான ப்ரொடியூசர். அவர் தான் இருக்கையிலே அன்பான ப்ரொடியூசர். ஆனா ரசிகர்கள் ஏதாவது கேட்டா டென்ஷன் ஆயிடுவார். என்ன ப்ரோ இன்னைக்கு எப்படி படம், எப்படி யூத் எப்படி இருந்துச்சு, எப்படி செலிப்ரேஷன்? புரியல நியூஸ். செகண்ட் டைம் போனீங்களா? யூத் எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறாரு. இன்னைக்கு போஸ்ட் போட்டுருந்தீங்களா? செகண்ட் பார்ட்டுக்கு செகண்ட் டைம்லாம் போல. டீம் இங்க வந்திருக்காங்கன்னாங்க, அதனால போனேன். அவளை மீட் பண்றதுக்கு போனேன் சும்மா ஃபேமிலியோட. போயிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு ஜாலியா வந்தாச்சு. அவ்வளவு. செகண்ட் டைம் படத்துக்கு போகல. அந்த படம் ஓன் ஷோ டைமுக்கு நீங்க வந்திருந்தாங்க, அப்படியே போய் பார்த்துட்டு வருவோம். பக்கத்துல இருந்தேன், ரொம்ப பக்கத்துல இருந்தனால அப்படியே உடனே போயிட்டேன். அவ்வளவுதான். 70mm இல்ல ராக்ல தான் போட்டிருந்தாங்க. 70mm துரந்தர் ஓடுதுல்ல, ராக்ல தான் வந்து இந்த படம் போட்டிருந்தாங்க யூத்து. நல்ல க்ரௌடு, நல்ல ரெஸ்பான்ஸ். இவங்களும் வந்ததுக்கு நல்ல பாத்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. பரவாயில்ல, உடனே அந்த டக்குன்னு ஆடியன்ஸ் பிடிச்சிக்கிறாங்க. ஆடியன்ஸ் பயங்கரமா இந்த க்ரௌடு வந்து யார் வராங்கன்னு தெரியுது, எல்லாமே தெரியுது. உடனே கூடி போட்டோ எடுக்கிறது அதுன்னு பரபரன்னு ஜாலியா இருந்துச்சு. ஆச்சரியமா தான் இருந்துச்சு. மொதல் படத்துலயே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 நாள்லயே 20 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆயிடுச்சு வேர்ல்டு வைடு. இதுவே மிகப்பெரிய பிசினஸ். 20 கோடி கலெக்ஷனுங்கிறதெல்லாம் வந்து பெரிய நம்பர். இந்த ஒரு புதுமுக நடிகர், புதுமுக டைரக்டர், ரெண்டுமே அவரு தான். அது அவரே டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவா அறிமுகமா இருக்க படம். எல்லாமே சின்ன டீம். இந்த ஆதி அன்னைக்கு ஒரு நாள் ட்வீட் பண்ணிருந்தாரு, ஆவரேஜ் ஏஜ்னு கணக்கு பண்ணா அந்த படத்தை ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே 25 வயசு. அந்த ஆவரேஜா கணக்கு பண்ணா அந்த 25 வயசுல எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்காங்க. ஓவரால் ஃபைனல் ரன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 தொற்றும் போல இருக்கு படம். 40க்கு மேல கூட போகலாம் மேபி. இதை விட பெரிய மேட்டர் என்ன இல்ல பிரகாஷ், இது லப்பர் பந்து கிராஸா பார்த்தா இது லப்பர் பந்து தாண்டும். ஏன்னா லப்பர் பந்துக்கு பட்ஜெட் இதை விட அதிகம். இன்னொன்னு, இந்த படம் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டிஜிட்டல் சேட்டலைட் ரெண்டுமே வித்து
அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை அச்சீவ் பண்ணிருச்சு. அதாவது ரிலீஸ் பண்ணும்போதே இது லாபத்துல தான் ரிலீஸ் ஆகுது. 50 லட்சம் லாபத்துல தான் ரிலீஸ் ஆச்சு இந்த படம். அது போக அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அட்வான்ஸ் இருக்குல்ல, அதுவே இந்த படத்தோட ஆக்சுவல் பட்ஜெட் இருக்குல்ல அதை விட 200 மடங்கு. சோ கிட்டத்தட்ட கொடூரமான லாபம் சம்பாதிக்கும் போது அந்த ட்ரீம் ரன் இது. இல்ல, 20 அது உண்மைதான். கோடின்றதெல்லாம் சாதாரண விஷயம் அதான் கிடையாது. நான் அவர்கிட்ட அந்த ப்ரொடியூசர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், அவரு எப்படி இருக்கும் எப்படின்னா ஏதுங்கிறத முந்தின ரிலீஸ்க்கு முன்னாள் பேசிட்டு இருந்தாரு. அப்ப சொல்லும்போது சொன்னேன், எனக்கு படம் எப்படி இருக்குங்கிறதுலாம் அடுத்த விஷயம். ஆனா இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷன்ல பெரிய நடிகர்களே இல்ல அது தெரிஞ்ச நடிகர்களே வந்து திணறது என்னன்னா ஒரு படத்தை பொசிஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுன்னு இருக்குல்ல, ரீச், அது ரொம்ப கஷ்டம். அதுதான் ஒரு ஒரு தயாரிப்பு நிறுவனம் பண்ணக்கூடியது. நீங்க மொத படத்துலயே அந்த படத்தை எப்படி வந்து ஸ்டார்ட்ல அனௌன்ஸ் பண்ணது பாத்துங்க. அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக் டேரக்டர் ஒரு அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு ப்ரோமோ விட்டாங்க. அது அப்படி படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி இப்போ அந்த முட்டைக்கலைக்கு சாங் வந்ததுக்கப்புறம் டோட்டலா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் ரீல்ஸ் எல்லாத்துலயுமே பயங்கர ரீச் ஆகி அப்ப இவங்களும் போன நடமை எங்கெங்கெல்லாம் போறாங்க. அந்த டென்னன் டீம் டோட்டலா அது எனக்கெல்லாம் ஆச்சரியம் என்னன்னா தெலுங்குல போய் ப்ரொமோஷன் பண்றாங்க. முதல் படத்துலயே தெலுங்குல, அதாவது ஸ்டார்டிங்லயே தெலுங்குல ஹைதராபாத்ல போய் அங்க உள்ள யங்ஸ்டன், அதாவது யங்ஜென் டேரக்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க கூட எல்லாம் வச்சு ப்ரொமோஷன் பண்ணி ஒரு ஈவெண்ட் ஏற்பாடு பண்ணி அந்த அதாவது பேஸ் ப்ரொமோஷன் இருக்குல்ல, அது பேஸ் ப்ரொமோஷன் டு பிக் ப்ரொமோஷன் எல்லாமே இந்த சின்ன டீம் பண்ணிட்டாங்க. ரிலீஸுக்கு முன்னாடி நான் தான் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்க வந்து இது பண்ணிட்டீங்க, ஒரு படம் வருதுன்னு ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிட்டாலே அது போதும். நீங்க படம் வருதுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சு ஓப்பனிங் நல்ல கிட்டத்தட்ட ஒரு 65 வேலை புக் ஆயிருக்குன்னு சொல்றேன். அடுத்த நாள் ஷோ போகும்போது 100% ஷோ ஃபுல் ஆயிடுச்சு. ஒரு புதுமுக நடிகர் படத்துக்கு அவர் வந்து இந்த பாட்டு இந்த இதுதான் ட்ரைலர் தான் உங்களுக்கு படத்துக்கு ஒரே ஒரு எப்படி சொல்ற ஆடியன்ஸுக்கு வர வைக்கிற ஒரு இதா இருக்கு. அது வர வச்சிருச்சு 100% ஆடியன்ஸ் வர வச்சிருச்சுனாலே உங்களுக்கு சக்சஸ் தானே. இப்ப பாருங்க கலெக்ஷன் நான் பெரிய நம்பர், ஏன்னா அது அவரு யாருமே நாங்களும் எதிர்பார்க்காத கூட நம்பர் இது நம்பர்லாம். ஆமா, ஏன்னா நான் ஒரு மாசம் முன்னாடி ரிலீஸ்க்கு ஒரு மாசம் முன்னாடி இந்த படம் பார்த்தேன். நான் பார்த்தோன்னே சொன்னேன் இது ஹிட்டுங்க. இன்னும் ஹிட்டுன்றதை தாண்டி அந்த பையன் ஸ்டாரு, அவன் ஹீரோ கூட கிடையாது, அவன் ஸ்டாரு அப்படின்னு நான் முன்னாடில இருந்து அவன் சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2022 இருந்து அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் போய் அவன் சொல்றான்ல, அது நாங்க தான் வந்து அவன் சொன்னது பிரேமல மாதிரி ஒரு படம் பண்ணப்பா அப்படின்னு சொன்னப்ப, ஆனா அவங்க கிட்ட பிரேமல மாதிரி ஏதாவது கதை இருக்கானா, அவன் நம்மளதான் கலாய்க்கிறான் தெரியுதா அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அப்படி எங்க கிட்ட இல்ல, ஏன்னா நாங்க பிரேமல யோசிக்கிற வயசெல்லாம் தாண்டிட்டோம், நீ தான் உனக்காக பிரேமல யோசிச்சுக்கணும் அப்படின்னு இந்த எல்லா பேட்டிலையும் சொல்றாங்களே என்கிட்ட சொன்னாங்க. நாங்க தான் சொன்னோம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அந்த பையன் சொல்லிட்டு இருந்தா ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லிட்டே இருந்தான், நான் இதை பண்ண போறேன்னா இதை போக போறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையனுக்கு அவ்வளவு கன்விக்ஷன் இருந்துச்சு, இது கன்ஃபார்மா நான் அடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி. அப்புறம் இன்னொன்னு, இதோட மெயின் திங் என்னன்னா ப்ரமோஷன் ஒரு படத்துக்கு எவ்வளவு முக்கியன்றதுக்கு குட்டி குட்டி பசங்க எல்லாம் சேர்ந்து கிளாஸ் எடுத்திருக்காங்க. இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ்ல இருந்து எல்லாரையும் அவங்கள ரோப்பின் பண்ணி கொண்டு வந்து இனிஷியல் ஒரு புஷ் வர வச்சதா இருக்கட்டும், இல்ல அந்த இதுக்கு போய் ஆடியோ சேனல்ஸ்ல போய் உட்காந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும்போது போய் ஒவ்வொரு ஆடியோ சேனலா உட்காந்தது, அந்த ரேடியோ மிர்ச்சிக்கு அதுக்கு இதுக்குன்னு போய் இன்டர்வியூ கொடுத்தது. அப்பவே டீமா போய் இன்டர்வியூ கொடுத்தாங்க. அப்புறம் இந்த சிறை ஓடிடுச்சுன்னொடனே அவங்க 2 பேரையும் வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இன்டர்வியூஸ்க்கு அவங்க போட்டோம், அந்த அனிஷ்மாவும் இவரும் போட்டோம் அப்படிங்கிற அந்த கால் எடுத்தது. கிளியரா ப்ராஜெக்ட் காயினிங் வந்து சூப்பரா பண்ணிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே நல்ல ப்ரமோஷன். நீங்க இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு சின்ன டீமுக்கு இப்போ விஜய் சித்து விலாக்ஸ்க்கு நீங்க போய் ஒரு மொட்டை மாடி பார்ட்டி பண்ணணும்னா அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் செலவாகும். நீங்க அந்த ப்ரமோஷனுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு ஒரு பெரிய காசு இருக்கு. சோ அந்த காசை ஏன் கொடுக்கணும், நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோமே அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அதை பண்ணாம அப்படி யோசிக்காம இதுக்கு செலவழிச்சிருவோம். இது ஒண்ணு இதுல இருந்து இது ஒரு கொஞ்சம் பேரை இன்னும் கூட்டு வரட்டுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. இப்ப நான் எல்லாருக்கும் நான் படம் பார்த்தவங்க எல்லாருமே சொல்லிட்டோம் இது 100% ஷுவருங்க இது ஹிட் அப்படின்னு. அப்போ ஒருத்தர் வெயிட் பண்ணலாம். ஆக்சுவலா முத நாள் வந்து கலெக்ஷன் பார்ப்போம், பார்த்துட்டு அடுத்த நாள் நம்ம இது பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி. ஆனா அவங்க அதுக்கு வெயிட் பண்ற ரெடியா இல்ல. இதுல நம்ம சொல்லிட்டா அந்த முத நாளைக்கு ஒரு கொஞ்சம் பேர் வருவாங்கல்ல அப்படிங்கிறது இருக்குல்ல. அதுல இருந்து பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே எடுக்க நினைக்கிற ஒரு சின்ன தயங்குற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் அசால்ட்டா நீ எடுத்தாங்க. டீமாவே இவங்க ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங்கு இந்த பேக்கேஜிங் பர்சன்டேஷன்ல எல்லாம் செம்ம இதுவா இருக்குங்க. நான் தான் சொன்னேன், எனக்கு படம் பார்த்துட்டு எனக்கு ஆக்சுவலா நிறைய இடத்துல எனக்கு சின்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு. நான் அதுக்கெல்லாம் சஜஷன் சொல்லிட்டு நான் தான் சொன்னேன், இது யாருமே வந்து இந்த படத்தை ஆஹா ஓஹோ இது அப்படி இருக்கு இப்படி இருக்கு ஃபுல்லா இதுவா இருக்கு குறைகள் அற்ற ஒரு படம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா குறை இருந்தாலும் ஒரு குட்வில் இருக்குல்ல இந்த படத்துக்கு, அந்த குட்வில் வந்து இந்த படத்தை பெருசா ஹிட் ஆகிச்சிடும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் எனக்கு இந்த மொத்தமா இந்த டீமுக்கு ஒரு ஹிட் எப்படி கொடுக்கறது, இது என்ன பண்றது அப்படிங்கறதெல்லாம் தெளிவா தெரிஞ்சிருக்கு.
பிரகாஷ் ப்ரோ, இது அவுட் ஆஃப் த டாபிக் தான், பேசலாமா? எங்க இந்த சொல்லுங்க, ஸ்பேஸ்ல சொல்லுங்க. டாபிக்னு ஒன்னே கிடையாதுங்க. எது பேசினாலும் அதுதாங்க டாபிக். இல்ல, பேசுங்க. இப்ப யூத்தை பத்தி நீங்க ஒரு ஃப்ளோல போய்கிட்டு இருந்தீங்க, நான் வந்து குறுக்க சொன்னேன். இந்த பாலையாவும் இந்த இவர் இருக்காங்கல்ல விவேக் ஆத்திரேயா, அவன் 2 பேரும் சேர்ந்து படம் பண்றாங்க, உண்மையா ப்ரோ? நியூஸ் அப்படிதான் போயிட்டு இருக்கு. நான் ரவிதேஜா கூட நியூஸ் வரும்னு நினைச்சேன் அந்த படம். கடைசியில் அதுல பாலையா கூட படம் பண்ண போறாருன்னு சொல்லி தெலுங்கு சைடு எல்லாமே சொல்லிட்டாங்க. விவேக் அத்ரேயர்னா இந்த இவர் தானே, தொலிப்பிரமா டைரக்டர் அவரா? இல்ல ப்ரோ, இது சூர்யா சாட்டர்டே, அப்புறம் நானி வச்சு நஸ்ரியா வச்சு லவ் படம் ஓ பண்ணார்ல. ஆமா ஆமா ஆமா, அண்டே கரெக்ட் கரெக்ட் சுந்தரிக்கியா, கரெக்ட். அடடே சுந்தரிக்கியா, அடடே சுந்தராவா? அண்டே சுந்தரானிக்கு. சரி, ரைட், ஓகே. தமிழ் அடடே சுந்தரா. சரி, ரைட். விஷால், ஏன் ஸ்பீக்கர் வரலையா? கமெண்ட் பண்ணிருக்கீங்க. யூத்தோட மண்டே ஹோல்டு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அவரோட ஐடி தானே அது? ஆமா, அவரோட ஐடி தான். அதை இல்ல, கன்ஃபார்ம் படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹோல்டு பண்ணிருந்தா நினைக்கிறேன் இந்த படம். ஏன்னா இந்த படம் ஓவராலா வந்து பாட்டு 2 பாட்டு நல்லா இருக்கு. எனக்கு நிறைய பேர் இந்த முட்டை கடைக்கு சொன்னாங்க, ஆசைப்புள்ள சாங் எனக்கு இதை விட நல்லா பிடிக்கும். தியேட்டர்ல அதுதான் பயங்கரமா ஒர்க் ஆச்சு. பாட்டு உங்களுக்கு 2 பாட்டு பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. அதுவே உங்களுக்கு வந்து உங்களுக்கு படத்தை இந்த டீசன்ட் ஹோல்டுன்னு சொல்லுவோம்ல, அது வீக் டேஸ்ல கொண்டு வந்துடும் அந்த பாட்டு. அதுவே போதும். ரெண்டாவது, நீங்க ஒரு படம் நல்லா ஃபுல்லா பாதுன்னு வச்சுக்கேன், அட்வான்ஸ் ஃபுல்லா அது இது நல்லா ஆகுதுன்னா ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அந்த படத்தை என்ன இப்போ ஃபுல்லா பாதுனாவா பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு ஒரு பார்வை வந்துடும், ஒரு தோண வைக்கும். டீசெண்டா அந்த வீக் டேஸ் ஓடிச்சுன்னா அதுக்கு அடுத்த வாரம் ஹாப்பி ராஜ் வருது, அதுக்கு அடுத்த வாரம் எல்லைக்கு வருது, அப்படியே பண்ணலாம். அதுக்கு அடுத்த வாரம் லீடர் அப்படின்னு நம்ம பரபரப்பா வாரத்துக்கு ஒரு படம் போயிட்டே இருப்போம். ஆனா இன்னொன்னு இதுல இருக்கு, நீங்க தாய்க்கே மண்டே டியூஸ்டே கொஞ்சம் டிப் ஆச்சு அந்த செகண்ட் வீக்ல. ஆனா மறுபடியும் அந்த வெனஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடேல மறுபடியும் பிக்கப் ஆகி இப்ப பாருங்களேன், இந்த முந்தா நேத்து ஃப்ரெண்டு ஒருத்தர் போனாராம், யூத்துக்கு போயிருக்காரு. சனிக்கிழமை ஷோ, சனிக்கிழமை தாய்க்கிழமை ஹவுஸ்ஃபுல் யூத்துக்கு போனப்ப கிட்டத்தட்ட பக்கத்து ஸ்கிரீன்ல. ஸோ அதனால இது நல்லா இருக்குன்னு வந்துருச்சு. அப்புறம் இன்னொன்னு ஏங்க, ஒரு படத்தை ஃபேமிலிஸ் கையில எடுத்துட்டாங்க அப்படின்னா அது முடிஞ்சுங்க. அதோட அவங்க கொண்டு போயிருவாங்க, வச 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 வசன்னு பொங்கி அப்படியே நிறைச்சிருவாங்க தேட்டரை. நீங்க பாருங்க, எங்க ஊர்ல எல்லாம் இந்த வாரம் அள்ளிரும் மதுரையிலாம். ஓகே. அப்புறம் ஒரு நண்பர் வந்து இது ஜனநாயகன் இல்ல, ஒரே நம்பர் ஜனநாயகன் வந்து சொல்லிடுறேன். இல்ல, ஒரு அரசியல் bro, அப்புறம் மறந்துடுவோம், அதை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு நண்பர் வந்து தூய தமிழ்ல ஏதோ கூகுள் டிரான்ஸ்லேஷன் போட்டு சொல்லியிருப்பாரு போல இருக்கு. ஆனா சொல்ல வர்றது என்னன்னு புரியுது. இந்த ஸ்பேஸ்ல வந்து நியூட்ரலா இருக்கும்னு நினைச்சு எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாராம், எப்பவுமே இந்த ஸ்பேஸுக்கு வருவாராம். ஆனா வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து துரந்தர் 2 வந்து கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை வந்து சொல்லிட்டது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா போயிடுச்சான். அதுக்கு அது அவர் சொல்லியிருக்கிறத படிச்சா யாருக்கும் உங்களுக்கு புரியாது. இதான் நான் வந்து அது தமிழுக்கு வந்து உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன், அவ்வளவுதான். இது வந்து நியாயமா இருக்குமா? எல்லாரும் இந்த ஸ்பாய்லர் பண்ற வேலையை இனிமேல் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்கே சொல்லிருங்க, ஸ்பாய்லர் தான் அப்ப சொல்றீங்க, ஸ்டார்டிங்கே சொல்லிட்டோம்னா எங்களுக்கு அது பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. திரும்ப திரும்ப சொல்றேன், எனக்கு தமிழ் அவர் சொல்லிட்டு போனதுதான். எல்லாரும் யாராவது இனிமேல கொஞ்சம் படம் பார்த்துருந்தீங்கன்னா ஸ்பாய்லரை சொல்லாதீங்க. இந்த ஸ்பேஸ்ல 2-3 பேர் வந்து டிஎம் பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, யூடியூப்ல கமெண்ட் பண்ணிட்டாங்க. டெய்லியுமே அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அது இந்த முக்கியமா எத்தனையோ படங்களுக்கு இருந்தாலும் அது துரந்தர் 2 படத்துக்கு அது டெய்லி ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. டெய்லி ஒரு 10 பேர் என்ன திட்டுறாங்க. இன்னைக்கு இப்ப கூட ஒருத்தர் கமெண்ட் திட்டி போயிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, தமிழ் எவ்வளவு சுருக்கமா படிக்கிறேன் பாத்துங்க. நான் தயவு செய்து எப்போதும் யாராவது இத வந்து அந்த பிரகாஷ் சொன்னதை போய் படிச்சிருங்க. பிரகாஷ் சொன்ன கருத்தை விட்டுருங்க, அந்த tweet படிச்சிருங்க ஒரு முறை. படிச்சுட்டுமா? சரியான சிரிப்பு. சரி, நான் படிச்சிடுறேன். நான் எப்பொழுதும் இந்த விண்வெளியில் இணைந்திருக்கிறேன், ஏனென்றால் அதை ஒரு ஸ்பாய்லர் இல்லாத மண்டலம் என்று நான் நம்பினேன். ஆனால் நேர்மையாக ஒரு வழக்கம் போல் பேச்சாளர் சாதாரணமாக பாரிய துரந்தர் 2 கிளைமேக்ஸ் சிற்பத்தை கைவிடுவது ஒரு மிகப்பெரிய மந்த நிலை. குறுகிய கால கவனத்திற்கு நூற்றுக்கணக்கான விசுவாசமான கேட்பவர்களுக்கு மனம் வீசும் தருணத்தை அளிப்பது நம்ப முடியாத சுயநலமானது. இது எஞ்சியவர்களுக்கு உற்சாகத்தை முற்றிலுமாக கொன்றுவிடுகிறது. தயவு செய்து அதை நியாயமாக வைத்திருக்க முடியுமா? பேச்சாளர்களுக்கு அனைவருக்கும் மந்திரத்தை அளிக்கும் நபராக இருக்க வேண்டாம். புரவலர்களுக்கு ஒவ்வொரு அமர்வின் தொடக்கத்திலும் கடுமையான ஸ்பாய்லர்கள் இல்லை என்ற எச்சரிக்கையை பெற முடியுமா? திரைப்பட ஆர்வலர்களுக்கு இதை பாதுகாப்பாக இடமாக வைத்திருப்போம். ஸ்பாய்லர்கள் குளிர்ச்சியாக இல்லை, வேடிக்கையை அளிக்கக்கூடாது. இப்ப இதுல ஏதாச்சும் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்லலாம். அவரு 1950 இருந்து டைம் டிராவல் பண்ணி வந்துட்டாரு போல. இவ்வளவு தமிழ் டேய், ரொம்ப நாள் கழிச்சு 1950 கிடையாதுடா, அது தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்குடா. குளிர்ச்சியாக இல்லைன்னு இருக்குடா. அது திஸ் இஸ் நாட் கூல் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது அப்படியே லிட்டரேட் டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்கு. இல்ல, அதுதான் நான் யோசிக்கிறேன். கீழே அந்த லோகோ பார்த்தேன், டிரான்ஸ்லேஷன் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலும் அவர் சொல்ல டிரான்ஸ்லேஷன் மாதிரி ஃபீல் ஆச்சா? ஃபீல் ஆச்சா? ஐயா, அவரே சொல்றேன், அவர் பிரகாஷ் டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுனது போட்டிருக்கிறாரு. கேட்கலையாங்க?
பிரகாஷ் தெளிவா சொன்னாருங்க, டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காங்கன்ட்டு. நான் ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணி போட்டிருக்காரு, அதை நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே ஓகே. ஆனா பிரகாஷ் டெய்லி ஒரு ப்ரோ 10 பேர் திட்டுறாங்க. ஆனா இவர் திட்டுனதுதான் கொஞ்சம் ஃபேவரேட்டா இருக்கு. பரவாயில்ல, பிரகாஷ் bro, ஒரு மனசு நம்ம மனசு நோகாம பிரகாஷ் ப்ரோ திட்டுறாங்க. யார் அந்த தமிழன் ஐடியா சொன்னாரு? அவருதாங்க. அவரு அவரு எனக்கு மட்டும் இல்ல, அந்த எல்லாத்துக்கும் எடுத்து விட்டுருக்காரு. டைம் பாஸ் பேஸ்ல போயிட்டு வாலண்டரி அவரே வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு கரெக்ட். அதே தான் நேத்து வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் எல்லா ஸ்பேஸுக்கும் போய் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. சரி விடுங்க. ப்ரோ உங்க ஒருத்தரோட வாய்ஸ் மட்டும் வெறித்தனமா கேக்குது ப்ரோ. இல்ல அது எப்பவுமே இருக்கும். வினோத் மாதிரி, வினோத் ஸ்பீக்கருக்கு வந்தாருன்னா எப்படி இருக்குமோ, இது வினோத்தோட ட்வின் பிரதர் முனிஷ். சில நேரம் மட்டும்தான் அமைதியா கூலா இருக்கும். வினோத் வந்து அந்த ஹெட்செட்ல பேசாம அந்த மைக்குள்ளேயே வாயை வச்சுட்டு பேசுவாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர் வந்து இந்த ஊர்ல வந்து ஸ்பீக்கர் போட்டிருப்பாங்க தெருவுல, அந்த பழைய ஸ்பீக்கர், இந்த குழாய் அந்த speaker மாதிரிதான் இருக்கு. அதுல போட்டு குழாய் நம்ம அடி காதுல speaker. சொல்ற மாதிரி சூப்பரா சொல்லுவாரு. ஆனா மத்த நேரத்துல எப்படி நாய்ஸ்ன்னு தெரியல, இந்த இது மாதிரி நேரத்துலதான் வருது. ஆக்சுவலா அடுத்த சரி, right. ஹாப்பி ராஜும் ரிலீஸ் ஆகுது. அதுவும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாப்போம். ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்தாங்க, நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இன்ஸ்டாக் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாருல, எப்படின்னா வந்து இந்த வாரம் வந்து யூத் சூப்பரா பிக்கப் ஆயிருக்கு, துரந்தர் 2 செம்மையா போயிட்டு இருக்கு. இப்ப அடுத்த வாரம் வந்து அதுக்கு அடுத்த ஹாப்பி ராஜ் வர்றதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா எல்லைக்கே வருது. அப்ப ரெண்டுக்கு நடுவுல இந்த ஹாப்பி ராஜ் மாட்டி இருக்கு. அது வந்து பயங்கரமா இருக்கணும் இப்ப படம். அது ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் இருக்கு அந்த படத்துக்கு. எல்லாரும் பாசிட்டிவா சொல்றாங்கனாலும் இது ஒரு ப்ரெஷர் இருக்கு. நீங்க அதுவும் கிட்டத்தட்ட இதே ஃபார்முலா தானுங்க. இப்போ ஜாலியா கொண்டு போயிட்டு கடைசி ஒரு 1/4 மணி நேரம் உங்களுக்கு எமோஷனல் அப்படின்ற மாதிரி இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இதை எல்லாரும் கெட்டியா பிடிச்சிட்டாங்க. இப்ப இதுல வர்ற படம் சோட போகாதுடா அப்படின்ற மாதிரி பிடிச்சிக்கிட்டாங்க. இல்ல அது அது பேக் டு கேடி அடுத்தடுத்த வாரம் வந்து அது கொஞ்சம் ஆபத்து. அதுதான் இப்ப சிக்கல். சரி, அரசியல் படம் நீங்க ஏதோ சொல்ல வரீங்க, நானும் அப்பப்போ குறுக்க இல்ல, பூண்டேன். அது சொல்லுங்க. கேடி பில்லா கில்லாடி ரங்கா காலத்து லாஜிக்கேங்க. இது ஜனநாயகன் வந்துட்டு சீக்கிரமா ரிலீஸ் ஆகுதா ப்ரோ? எதுக்கு அந்த இது தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்காங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் கேட்பீங்க நீங்க வந்து. உங்களுக்கு சில நம்ம வினோத் இல்ல, ஒருத்தர் எனக்கு வருவார் அந்த புரியல, மாதிரி. அதனாலதான் படம் கேட்டேன். இப்போதைக்கெல்லாம் வரல. படம் வந்து மே மாசம் தான் வரப்போகுது. மே 7 அல்லது 15 அல்லது அந்த 22 தேதியில பிளான் பண்றாங்க. இப்ப வந்து சென்சார் சர்டிபிகேட் தரணும்னா அதுக்கு ரூல் என்னன்னா, அவங்க அதை ஒரு புதுசா ஒரு வச்சுக்கிட்டாங்க. என்னன்னா வந்து சென்சார் சர்டிபிகேட் உங்க கையில தரோம், ஆனா சர்டிபிகேட் தர நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்ல இருக்கு. நான் சர்டிபிகேட் கொடுத்தோன்னே டக்குனு நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றது? அதனால எதுக்கும் தேர்தல் ஆணையத்தை படத்தை போட்டு காமிச்சு ஒரு என்ஓசி வாங்கிருங்க. எப்படி ராணுவ தளவாடங்கள்ட்ட, எப்படி ராணுவ வீரர்கள்ட்ட போய் ராணுவ தளவாடங்களை பயன்படுத்துறதுக்கு ஒரு என்ஓசி வாங்குனீங்களோ, அந்த மாதிரி இதை படத்தை போட்டு காமிச்சு அவங்களுக்கு எந்த ஆட்சேபிக்கமான காட்சிகளும் இல்ல, சர்டிபிகேட் தரலாம்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நான் சர்டிபிகேட் கொடுத்துருவோம். நீங்க எப்ப ரிலீஸ் பண்ணீங்க, மே மாசம் ரிலீஸ் பண்ணீங்க, இப்ப ரிலீஸ் பண்ணீங்க. ஆனா நடத்தை விதிமீறல்கள் அமல்ல இருக்கும்போது நான் சர்டிபிகேட் தரணும்னா நீங்க அதை வந்து ஒரு தடவை என்ஓசி வாங்கினதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக போட்டு காமிக்க போறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா வெயிட்டிங்ல இருக்கு அது. பிரகாஷ் ப்ரோ இப்போ சொன்னீங்களே என்னுடைய வாய்ஸ் லவுடரா இருக்கா இல்ல பேக்ரவுண்ட் நாய்ஸ் லவுடரா இப்ப கரெக்டா இருக்கு, இப்ப கரெக்டா இருக்கு. முன்னாடி பேசப்ப வந்து வாய்ஸ் மட்டும் ரொம்ப லவுடடா இருந்துச்சு, சத்தமா பேசுற மாதிரி இருந்துச்சு. பரணிட்டு எப்படி நம்ம பரணி கொஞ்சம் சத்தமா பேசுங்க பரணின்னு சொல்லுவோம்ல, அப்ப உங்களை கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் நார்மலா இருக்கு. சரி. சார் எங்க வெளியே இருக்கீங்களா? விஷால் ஸ்பீக்கர்லயே இல்லையே. ஸ்பீக்கர்ல இல்லைங்க, ஸ்மைலிங் போடுறாரு. Speakerல இல்லைன்றதுனால தான் நான் கேட்கிறாரு. ரொம்ப நேரமா லிசனிங்ல இருக்காரு, ஆனா ஸ்பீக்கருக்கு வர மாட்டாருங்கிறதுக்காக வெளியே இருக்காரான்னு கேட்கிறேன். ஒருத்தர் தாய்க்கு ஓடிடி எப்பன்னு கேட்டிருக்காரு. ஏப்ரல் 1 வரும் ப்ரோ. ஒருத்தர் கேட்கல, கிட்டத்தட்ட ஒரு விஷால் 10 வந்து 15 பேர் சண்டே கேட்கறாங்க. நைட்டு 10-15 பேரா? ஆமா, 10 15 பேர் டெய்லியுமே கேட்கறாங்களே, தாய்க்கிளை ஓடிடி எப்ப பாருங்க, தாய்க்கிளை ஓடிடி எப்ப பாருங்க டெய்லி பேசுற கமெண்ட் வருது. நீங்க தான் கவனிக்கிறது இல்ல. ஐயோ சாரி. அதான் மோஸ்ட் அவன் கவனிப்பாங்க, சொல்ல மாட்டான். இல்ல இல்ல இல்ல, ஏப்ரல் 1 வந்துடும். விஷால் வந்து சண்டே நைட்டுங்க, அதனால கொஞ்சம் இதுவா இருப்பாங்க, சாராய போதையில இருப்பான். மைனா படத்தை சொல்ற மாதிரி நாம ஜாலியா இருப்போம் அப்படி இருக்காரு போல இருக்கு. சரி இருக்கட்டும், அவராச்சும் ஜாலியா இருக்கட்டும். பிரகாஷ் ப்ரோ நானும் யூத் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ படம். அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸா இருந்து யாரெல்லாம் ஹீரோ வராங்களோ அவங்க தான் ட்ரெண்டிங்ல வர மாதிரி இருக்கு. பிரதீப், அதுக்கப்புறம் அபிஷேன்,
அதுக்கப்புறம் பார்த்தா கென்னு. அபிஷன் படம் அந்த இல்லங்க வித்லவ் அது படம் மெயின் ரீசன் இப்போ என்ன தெரியுமா? ஏன்னா ஹீரோஸ் எல்லாருமே ரொம்ப யங் ஏஜுங்க. சோ அவங்களுக்கு 20 வயசு 25 வயசு தான் அவங்களுக்குலாம். அந்த வயசுல இருந்து ஒரு படத்தை யோசிக்கிறதுக்கு நீங்க இப்ப இப்ப இருக்கிற மத்த டைரக்டர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு 30களுக்கு மேல இருக்காங்கல்ல. சோ அவங்க யாருமே அதை யோசிக்க மாட்டேன்றாங்கல்ல. அதை யோசிக்க முடியாது இல்ல. அதனால இவங்களே இவங்களுக்கு ஒண்ணு யோசிச்சு ஒண்ணு பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரிதான். இல்ல தோழர் ப்ரோ நீங்க சொன்னீங்க இப்ப பிரதீப் வந்து அந்த கேரக்டரை ஹோல்ட் பண்ணி அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த படத்துக்கு வந்து அந்த சீனை ஹோல்ட் பண்றது, அந்த சீனை வந்து அடுத்த லெவல் கொண்டு போறது அப்படின்னு. இப்ப அந்த வித்லவ் படமும் அதே மாதிரி தான் இருந்தது. நிறைய இடத்துல அவரே சில டைலாக்ஸ் எல்லாம் போட்டிருப்பாரு. ஒரு டைரக்டரா இருக்கனால அது மாதிரி பண்றாங்க, இல்ல டைரக்டர் சொல்லி அது போல அவங்க பண்ணிருப்பாரா? இல்ல சின்ன பசங்க கூட ஒர்க் பண்றாங்க ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் அவங்களும் டைரக்டர்ன்றதுனால குட்டி குட்டியா அங்கங்க பண்ணுவாங்க. ஆனா நான் அந்த டிராகன் இருக்குல்ல, டிராகன்ல எல்லாம் பிரதீப் பண்ற மேட்டர் கிடையாது. இப்ப அது அஸ்வத் வந்து எப்படின்னா இதுதான் வேணும் அப்படின்னா அது மட்டும் தான் வேணும், அதை தாண்டி ஒன்றும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளு. இவன் என்னன்னா இவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு பல்ஸ் தெரியுது. சின்ன சின்ன இந்த நியூ வேவ் டைரக்டர்ஸ் நியூ ஜென் டைரக்டர்ஸா இருக்காங்கன்றதுனால அவங்களுக்கு ஓரளவுக்கு பல்ஸ் தெரியுது. இந்த சின்ன பசங்களை வச்சு அதை புல் ஆஃப் பண்ணும்போது அது பயங்கரமா கனெக்ட் ஆயிருது. அவங்களுக்குலாம் அது இப்ப இருக்கிற பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி அதை ப்ரெசென்ட் பண்றதுன்றது மட்டும் தெரிஞ்சிருக்கு அந்த டைரக்டர்ஸ்க்கோ அவங்களுக்கோ. ஏன்னா அவங்க எல்லாம் இந்த ஜென்ரேஷன்காரங்கன்றதுனால. சரி, இல்ல நான் ஒரு சந்தேகத்தை கேட்டுருவோம். ஏன்னா ஏன்ட்டு இந்த பல பேர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. டெக்னிக்கலா அது எப்படி பாசிபிள்ங்கிற நீங்க சொல்லுங்க டீட்டெயில். கொஞ்சம் தெரியும் அதுல, இருந்தாலும் டீட்டெயிலா வேணும், எல்லாத்துக்காகவும் வேணும். எப்படின்னா இப்ப ஒரு படத்துல ஹீரோவே ஒட்டுமொத்தமா டேரக்டர், அவர் ஹீரோவே படம் போற எல்லா சீனும் இருக்கிறாரு. அப்ப அவர் இருக்க சீனை யார் டேரக்ட் பண்ணுவா? அவரே டேரக்ட் பண்ணிட்டு உள்ள போய் உட்காந்துக்குவாரா? இல்ல எப்படி அந்த 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 ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி எப்படி இருக்கும்? வெறும் கேமராமேன் தான் முழு டேரக்டரா இருப்பாரா? இல்ல அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து டேரக்டரா இருப்பாங்களா? யார் அங்க வந்து ப்ரோ ஃபுல்லா பாக்குறது? இல்ல சிம்பிளா அது ப்ரோ என்னன்னா இப்போ வந்து ஃபுல்லா அந்த இது அது பண்ணிடுவாங்க. ஸ்டோரி. இப்ப இந்த படத்துக்கே எடுத்துக்கோங்களேன், நீங்க யூத்துக்கே எடுத்துக்கோங்க. யூத்துக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா யூத்துக்கு சரி லவ் டு டேக் சரி ரெண்டுக்கும் ஒரே விஷயம் தான் பண்ணாங்க. மொத்த படத்தையும் ஆக்சுவலா ஐபோன்ல ஷூட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்டே. ப்ராப்பரா கேமராமேன் வச்சு சினிமாகிராஃபர் வச்சு அதை வந்து ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. சோ இப்போ நீங்க செட்ல போய் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த ஷார்ட்டை ரெப்ளிகேட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஸோ ரெப்ளிகேட் பண்ணும்போது முன்னாடி இதுக்கான செட்டிங் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எப்பவுமே எந்த படத்தையுமே டேரக்டர் தனியா எடுக்கிறது கிடையாது. டேரக்டர் கோ டேரக்டர் அவங்க இவங்கெல்லாம் பேசி அதை சீசன் அதையே ஸ்டேஜ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் எடுப்பாங்க. ஸோ ஸ்டேஜ் பண்ணி வைக்கிறப்ப ரிஹர்சல் பாக்குறப்பே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்னலாம் பண்ணணும்னு. ஸோ போய் கேமரா நடிக்கிற இடத்துல மட்டும் கேமராவை ஆன் பண்ணிட்டு அங்க போய் நிப்பாங்க அவங்க, அவ்வளவுதான். ஸோ அதுக்கு ஆக்சுவலா ஒருத்தர் கேமராக்கு பின்னாடியே நிக்கணும் தேவையில்லை. அதை எடுத்துட்டு வந்து இப்பதான் மானிட்டர் வந்துருச்சு, எடுத்துட்டு வந்து முன்னாடி காலத்துல அதை பண்றது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஒருத்தர் எடுத்துட்டு மானிட்டரை பார்த்துட்டு கையோட அதை சரி பண்ணிட்டு அது சரியா இல்லைன்னா அடுத்த டேக்ல போய் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அது கஷ்டமே கிடையாது. அதை சினிமாட்டோகிராஃபர் பாத்துக்குவாரு, இன்னொரு கோ டைரக்டர் பாத்துக்குவாரு. ஓகே, இருந்தாலும் அதுல இன்னொரு சந்தேகம் இருக்கு, அதை கேட்கறேன் அப்புறமேட்டு. அந்த வித்லவ் ஆக்டர் மறுபடியும் வேற எதனா படம் பண்றாரா ப்ரோ? அடுத்த படம் பண்றாரு, இன்னும் கொஞ்சம் மாசத்துல ஆரம்பிச்சு. அவர் டைரக்ட் பண்றாரா இல்ல வேற யாராவது? இல்ல அவர் ஹீரோவா நடிக்கிறாரு. அப்புறம் தான் எங்க படம் சொன்னாங்களே, அதான் இவங்களே சொன்னாங்களே அடுத்த படம் பண்றாரு, அதுக்கப்புறம் தான் டைரக்ஷன். இல்ல அவர் ஏதோ ஒரு இன்டர்வியூல நான் டைரக்ட் பண்ண போறேன் நெக்ஸ்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமாங்க, அதுக்கு நடுவுல ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, அதை மட்டும் முடிச்சுட்டு வருவார். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ அந்த சவுண்ட் ஸ்கிரீன் பேனர்ல திரை டைரக்டர் பண்றாருன்னு அதெல்லாம் உண்மையா பொய்யா இல்ல வழக்கம் போல கம்பி கட்டின கதையா? உண்மைதாங்க, உண்மைதான். நேரே சொன்னாங்க அதுக்கு பாசிபிள் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது நடக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து சிறை படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. அந்த தயாரிப்புல படம் பயங்கரமா பிளாக் பஸ்டர். அந்த டேரக்டர் எப்பவுமே ஒரு பிளாக் பஸ்டர் ஆன டேரக்டர் யாரும் அந்த தயாரிப்பாளர் விட மாட்டாரு. அந்த தயாரிப்பாளர்கிட்ட பெரிய ஹீரோக்களுக்கான கால் ஷீட் இருந்துச்சுன்னா அந்த அப்படியே டக்குன்னு கால் ஷீட்டை மாத்தி விடதான் முயற்சி பண்ணுவாங்க. அப்ப அது கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும். அது தனுஷ் வந்து கண்டிப்பா ஒரு புதுமுக டேரக்டர் ஹிட் அடிச்சிட்டாருன்னு விட மாட்டாரு தனுஷும். இல்ல ப்ரோ, நான் அது சொல்ல எஸ் வினோத் படத்தை டிராப் பண்ணிட்டு இதை பண்ற மாதிரின்னு கேட்டேனே. எஸ் வினோத் படமும் டிராப் பண்ணா நல்லது தானே சொன்னேன் நானு. ஏன் ப்ரோ தனுஷ் போற ஸ்பீடுக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி இது மாதிரி அவர் பண்றது கரெக்டா இருக்கும். அவர் இருக்க ஸ்பீடுக்கு ஏங்க காலையில ஒரு படத்தை ஷூட்டிங் போயிட்டு மத்தியானம் இன்னொரு படத்துக்கு போய் டப்பிங் பண்ணிட்டு திரும்பி நைட்டு வந்து வேற ஒரு படத்துக்கு யோசிச்சுட்டு இருப்பாங்க ரைட்டிங்ல. அவரு அந்த அளவுக்கு ஸ்பீடா போறவரை போய் நீங்க ஒரே படத்துல 8 மாசம் 9 மாசம் 10 மாசம் 2 வருஷம் ஒரு வருஷம் இழுக்க முடியாது. அதுக்கு பர்ஃபெக்டா நல்ல அடுத்தடுத்து போறதுதான். அதுக்கு வந்து அந்த படத்தை டிராப் பண்ணிட்டு அடுத்தடுத்த படத்துக்கு போறது நல்லதுதான். அது
பிரகாஷ் ப்ரோ, இன்னொன்னு அது வினோத் கொஞ்சம் டிராப் ஸ்பீடா கணக்குல தான் எப்படி பண்ணுவார் ப்ரோ. வரும்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்போ அது நீங்க டிராப்பே பிரகாஷ் கிடையாதுங்க. அவர் வந்து ஸ்லோவா பண்ணுவார் அடுத்தடுத்த நினைக்கிறீங்க. கதை இப்போ ஒரே நேரத்துல 3-4 பேர்ட்ட கதை கேட்பாங்க தான் யூஸ்வலாவே. அதுல ஏதாச்சும் ஒண்ணு எது முதல்ல டக்குன்னு போற மாதிரி இருக்கோ அதை செலக்ட் பண்ணி அதை போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஏன்னா இப்ப இவர மாதிரி ஆள் எப்படி பண்ணுவாங்கன்னா 4-5 பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க, அடுத்தடுத்து 4-5 கமிட்மெண்ட் இருக்கு, இதுக்கு நடுவுல ஒரு டைரக்ஷன் கமிட்மெண்ட் வேற இருக்கு அவருக்கு. ஐ மீன் அவர் பண்ண போறாரு, அது கமிட்மெண்ட் கணக்குல வராது, பட் அவர் பண்ண போறாரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்ப ஒரு 4-5 பேர்ட்ட கேட்டு வைப்போம், எது ரெடியா கடகடன்னு போகுது. இப்ப இவரு போச்சு இல்ல, சிவகுமார் முருகேசன்றது பிளான்லயே கிடையாது, செய்யோன் டைரக்ஷன். சிவாக்கு வந்து எதர் விபி படம் போதா இல்ல இன்னொருத்தரோட படம் போதான்றதுதான் பேச்சிலேயே இருந்துச்சு. சம்பந்தமே இல்லாம டக்குன்னு இப்ப இவர்கிட்ட ஒரு கதை இருக்குங்கவும் அடுத்து 15 நாள் ரெடி ஆகி டக்குன்னு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணி போயிட்டாங்கல்ல, அந்த மாதிரி தான். கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கதை, டக்குன்னு யாராவது ஒரு இருக்கோ அவங்கள வச்சு போயிடுவாங்க. ப்ரோ அதுக்கப்புறம் இந்த படமா ப்ரோ? இப்ப எஸ்கே இந்த படம் பண்றாருல 26க்கு அப்புறம் அடுத்த படம் இவரா பார்க்கிங் டைரக்டர் படமா இல்ல விபி எனக்கு படமா? தெரிஞ்ச பார்க்கிங் டைரக்டர் படம் தான். இப்ப விபி விபி தான் பஞ்சாயத்தா இருக்கே. அதுக்கு எங்க பக்கமா அது வருவாரா? நீங்க அந்த யாரு? படம் ஏதாவது சேலரி ப்ராப்ளமா ப்ரோ? சொல்ற ப்ரோ, இந்த படம் சேலரி ப்ராப்ளமா? பிபி எதுவும் salary எஸ்கே இல்லைங்க, மொத்தமாவே ஃபைனான்ஸ். இப்போ நீங்க சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை இல்ல நீங்க இல்ல தமிழ்ல இவரு இந்த சித்ரா இருக்குல்ல, அவருடைய இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு எஸ்கே வந்து அந்த கமிட்மெண்ட் முன்னாடி வந்து ஒப்பந்தம் ஆகிறப்ப வேற சேலரியில இருந்தாரு, இப்போ அதை ஏங்க, வந்து அது இது வந்து பண்ண எல்லா மாட்டாரு. படத்துக்கும் அது வந்து இப்ப எப்பவுமே மாறதாங்க செய்யும். நீங்க வந்து 10 வருஷம் முன்னாடி ஒருத்தவங்க சேலரி கொடுத்துட்டு இன்னைக்கு அதே சேலரிக்கு வரனா யாரும் வரமாட்டாங்க, சரியா? சோ அது மேட்டர் இல்ல. ஆக்சுவல் பிரச்சனை அங்க சேலரி கிடையாதுங்க. மெயின் திங் வந்து படத்தோட, இப்ப நீங்க ஒரு படத்துக்கு எதை வச்சு ஆஹ், இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் பட்ஜெட் செட் பண்ணுவீங்க, இது எவ்வளவு விற்கும்ன்றத வச்சு தானே. ஆனா இங்க ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் எடுக்கிறதுன்றது அதை விட பல மடங்கு மேல இருக்கு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இப்ப மத்த படங்களுக்கு பட்ஜெட் இஷ்யூஸ் ஸ்கிரீன்ல தெரியாது, ஆனா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துக்கு பட்ஜெட் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அது பப்பரப்பான் ஸ்கிரீன்ல தெரிஞ்சிடும். அப்புறம் கங்குவாக்கு என்ன அடி விழுந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் அவங்க பார்த்திருப்பாங்க, அப்புறம் அயலான் என்ன ஆச்சுன்றத பார்த்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தோணி இருந்திருக்கும், இல்ல அவ்வளவு நம்ம அகலக்கால் வச்சிட்டோம்னா திருப்பி திரும்ப முடியாது அப்படின்னு தோணி இருந்திருக்குமா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு, அவங்க கன்வென்ஷனலான ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அவங்க ஒரு ஒரு இவங்க மாதிரி கிடையாது. இப்ப கேவிஎன் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு படம் தோத்தா கூட அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. லைக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 2 படம் தோத்தா கூட பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு அவங்க இருக்கிற காசுக்கு அவனால 5 ரஜினி படம் ஒரே நேரத்துல எடுக்க முடியும். இவங்க அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடையாதுல்ல. நீங்க ஒரு வாழ்ந்து கெட்ட ஜமீன்தார் ஜோன் தானே. ஆமாம். அப்ப அவ்வளவு ரிஸ்க் இருக்க பயப்படுவாங்க. அதுவும் இத்தனை வருஷம் நீங்க சினிமால சம்பாதிச்சு பூராத்தையும் உட்காந்து ஒரு படத்துல அழிச்சிட்டு போகணுன்ற அளவுக்கு யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இல்ல அவங்க கரெக்டா அந்த பட்ஜெட் ஒத்து வந்தாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே போவாங்க அவங்க படத்துக்கு எப்பவுமே இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஆனா ஏற்கனவே நிறைய செலவழிச்சிட்டாங்க. ஸோ அதனால அது எனக்கு தெரிஞ்சு இதுவாகாதுன்னு நினைக்கிறேன். அது ஷெல்வ் ஆகாது, ப்ராபபிளி தள்ளி போலாம். ஏன்னா எஸ்கேகே இன்னும் 4 படம் ஏற்கனவே கமிட்டடா இருக்குங்க. டைரக்டர்ஸ் 4 டைரக்டர் ஓகே பண்ணி வச்சிருக்காருங்க. ஸோ அதனால அது ஒரு மேட்டர் கிடையாது. எந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கு அப்படிலாம் இல்லைங்க. இப்ப அந்த அடுத்த மாசம், இப்ப இந்த மாசம் ப்ரோமோ தான் விட்டாங்க, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணல. ஷூட்டிங் இன்னொரு 6 நாள்ல ஸ்டார்ட் ஆகுதுங்க. பரணி இருக்கீங்களா? பரணி கேக்குதா? ஏஸ் ப்ரோ, நீங்க இருக்கீங்களா? இருக்காங்க எல்லாம் இருக்காங்க. சொல்லுங்க. இல்ல இது உஸ்தாத் பகத்சிங் யாராவது பாத்தீங்களா? செலிப்ரேஷன் கொண்டாடிட்டு இருக்காங்களே, பாக்ஸ் ஆஃபீஸ் செலிப்ரேஷன். நேற்று நைட் என் ஃப்ரெண்டு போயிருந்தாரு, சொல்லியிருந்தாங்க சந்திப்பு. அவரு போய் பார்த்துட்டு சுரேந்தர் நீங்க தான் பேசுறீங்க, வெளியே பக்கத்துல ஒரு 4 பேர் சேர்ந்து பேசுறீங்கன்னு தெரியல, பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப கேக்குதா? நீங்க கேக்குறதுங்க, நீங்க பேசுறது கேக்குது, ஆனா சரௌண்டிங்ல கேட்டுக்கிட்டே இருக்குங்கிறதான் சொல்றேன். நம்ம இருக்க இடம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. ஆனா ஒண்ணு, அந்த பவன் கல்யாண் படத்தை நம்ம ஸ்பேஸ்ல பார்க்கக்கூடிய ஒரே ஆள் மாவீரன் மட்டும்தான். நமக்கு பார்க்கணும்னா ஷோ டைமே செட் ஆகல, அந்த அளவுக்கு திருப்பி ரிலீஸே ஆகல. யாரும் பெருசா இந்த வாட்டி என்னன்னு தெரியல, எப்பவுமே தெலுங்கு படம் பெருசா ரிலீஸ் ஆகும், இந்த வாட்டி ஒண்ணுமே அது கண்டுக்கவே இல்லை. தமிழ்நாட்டுல நிறைய ரிலீஸ் ஆச்சுல ப்ரோ. ஓஜி அதெல்லாம் ரிலீஸ் ஆச்சுங்க, ஓஜிலாம் ரிலீஸ் ஆச்சு, இதுதான் ரிலீஸே ஆகல.
அது ஹரிகர எதிர் வீரமல்னு படம் ஓஜிக்கு நான் ஒரு பார்க்க பெரிய மாட்டேன் ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ப்ரோ. பல்தான் தான் பாப்பாரு நிறைய. ஓஜிக்கு வந்து போட்டிருக்கான். ஓப்பனிங் சூப்பரா இருந்தது ப்ரோ. இப்போ போட்டிருக்கான், இப்பதான் ஷோ டைம் போடுறான். ஒண்ணு காலையில 11 மணிக்கு ஷோ டைம் போடுறான் திங்கக்கிழமைல இருந்து. அதுவும் திங்கக்கிழமை இருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு ஷோ இன்னைக்கு போடல. நாளைல இருந்து பாத்தீங்கன்னா காலைல 11 மணிக்கு ஷோ போடுறான், நைட்டு 10:15 ஷோ போடுறான். ரெண்டு பாருங்க. நைட்டு மதியானத்துல ஒரு ஷோ கொடுக்கலாமா, அது எதுவும் கொடுக்கல. சரி கொடுத்து வச்சிருக்கான் ஏதோ இப்ப. ப்ரோ இது வந்து இப்ப இந்த படம்ல உஸ்தாத் பகத்சிங் அது வந்து இந்த டைரக்டர் தானே ப்ரோ? கப்பர் சிங் அவர் படம் எடுத்தார்ல அவர் தானே? எடுத்தவர் தான் அடி மொரட்டடி இந்த வாட்டி. இத்தனைக்கும் பெரிய ரீமேக்கு அவர்லாம் அவுடேட்டட் இல்லைன்ட்டாங்க. ஆயிட்டார் ப்ரோ. பெரிய ரீமேக்கு பிரகாஷ் ப்ரோ இல்லைன்ட்டாங்க, அவர் அது அந்த இல்லைன்ட்டாங்க. டேரக்டர்லாம் அவுடேட்டட் ஆயிட்டாரு. அவர் இதுக்கு முன்னாடி இந்த நிறைய பவன் கல்யாண் ஃபேன்ஸ் ஐடியா பாத்துக்க, இந்த டைரக்டருக்கு அவங்க ஹைப் கொடுப்பாங்க. அதான் இல்ல அவர் லாஸ்டா எடுத்த படம் கூட போடலங்க. ரவிதேஜா படம் தானே ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. அது வினோத் சொன்னீங்களா, வினோத் ஏன் சீக்கிரம் எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? துணிவு படத்தெல்லாம் ரொம்ப சீக்கிரமா அதெல்லாம் தான் நிறைய சொல்ல முடிச்சிடறாங்க. முடியாதுங்க, விடுவாங்க. அது நிறைய சொல்ல முடியாது, அதனால விடுவான். தனுஷ் வந்து பெட்டர், அவர் பெட்டர் ஐடியா. தனுஷ் வந்து டக்கு டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வேக வேகமா படம் பண்ற டேரக்டர், புதுசா படம் பண்ற டேரக்டர், வெரைட்டியா படம் பண்ற டேரக்டர்னு ஒரு தனுஷ் மூவ் ஆனாரு. சூப்பரான ஐடியா. செவன் ஸ்கிரீனுக்குமே பாத்தீங்கன்னா சிறைங்கிற ஒரு படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க. தனுஷ் இப்போ ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டாலே அடுத்த நல்ல கதை இருந்தா டக்குனு பிடிச்சிக்கிறாரு. அப்ப ரெண்டு பேர் பயங்கரமான ஒரு காம்பினேஷனால இது போறது பெட்டருங்கிற, அவ்வளவுதான். அதை விட இது பெட்டர். சினிமால எது பெட்டர்னு தான் துணி பாக்கணும். வந்து ஒரே லொகேஷன்ல துணி வந்து ஒரே லொகேஷன்லயே எடுத்திருப்பாங்க, அதனால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருப்பாப்ல. பாக்கி அது தீரன் படம்லாம் அவர் நிறைய வந்து ஒரு நாள்ல இருக்கிற கதை, ஒரே லொகேஷன் இருக்கிற கதை, டக்குனு ஈஸியா எடுக்கிற மாதிரி கதை அவர் தேர்ந்தெடுக்கிறதுனால அவருக்கு அது மாதிரி தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டாரு. ஓகேவா? இவருக்கு அந்த தனுஷுக்கு அந்த மாதிரி போனா அவங்களுக்கு வந்து வீரன் மாதிரி எடுக்கணும்னாலும் அந்த கான்வென்ட் ஸ்கிரிப்ட்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட அது 8 மாசம் 10 மாசம் ஷூட்டிங் போகணும், லொகேஷன் போகணும், எங்கெங்கயோ போகணும், என்னமோ பண்ணணும். இல்ல ஒரே இடத்துல நடக்கிற மாதிரினா இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பேக் டு பேக் காரை பண்ணிட்டு அதே மாதிரி இருக்கும். ஒரு ஒரு சின்னக்கு ஒரு இது மாதிரி அது நல்லா இருக்காது. அதனால வந்து தனுஷ் நல்ல ஒரு டிசிஷன் தான் எடுத்திருக்காரு. அடுத்த படம் அடுத்த ஒரு உண்மையாலுமே அதாங்க பெட்டர். யார் ரொம்ப பெட்டரா தருவாங்களோ அவங்கள்ட்ட போயிடணும். சும்மா நம்ம வந்து வாக்கு கொடுத்துட்டோம் பண்ணி படம் பண்ணிடுவோம் அப்படிலாம் போகக்கூடாது. அந்த படம் நல்லா இருக்கா, பவுண்டட் ஸ்கிரிப்ட் சூப்பரா இருக்கா, அவுட்புட் சூப்பரா வருமா, படம் ஹிட் ஆகுமா, எல்லாத்தையும் தான் யோசிக்கணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் வாக்கு கொடுத்துட்டோம் நம்ம நல்லவனாவே இருப்போம் அப்படின்னாலாம் இன்னைக்கு வேலைக்கே ஆகாது. தனுஷ் நல்ல முடிவு எடுத்திருக்காரு, அப்படியே போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ரெண்டாவது எப்ப வேணா மாறலாம். இது அவர் படம் பண்ண மாட்டேன்லாம் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. தள்ளி போட்டிருப்பாரு, அந்த சமயத்துல அடுத்த படம் பண்ணிட்டு போயிடுவார், அவ்வளவுதான். அது ஏகப்பட்ட வாட்டி நடந்திருக்கு. தனுஷ்கே பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி கமிட்மெண்ட் கொடுத்தாருன்னா அப்படி 2-3 வருஷம் தள்ளி கூட நடந்திருக்கு. சில நடக்காம அப்படி படம் போஸ்ட்போன் ஆயிருக்கு. ப்ரோ. அது இது ஏகேவும் விபியும் ஃபியூச்சர்ல நடக்க வாய்ப்பு இருக்கா ப்ரோ? உங்க கணிப்பு என்ன யாரு? வெங்கட் சொல்றீங்களா? பிரபுவா? ஆமா ப்ரோ. வெங்கட் பிரபுனே கேளுங்களேன், ஏங்க விபி எஸ்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. வெங்கட் பிரபு கூட தனுஷ் படம். டீன்னு சொல்றது. ஆமா, ஒரே வார்த்தை 3 எழுத்தையே டீன்னு சொல்றது. சரி போயிட்டு போகுது. சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப ரமேஷ் பாலா கூட ட்வீட் போட்டிருக்காரு, வெங்கட் பிரபு வந்து சொல்லிட்டாருன்னு. பார்த்துதான் நான் எனக்கு கேட்டேன். அதை பார்த்துதான் எனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. அது நடக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதையும் சொல்ல முடியாது. ஹலோ பிரகாஷ் ப்ரோ. சொல்லுங்க பிரதர். இந்த வாரம் யூத் படம் பார்த்தேன், துரந்தரம் பார்த்தேன். ரெண்டுமே நல்லா சொல்லுங்க, உங்க ரெண்டு படத்தோட டீடைல் ரிவ்யூ சொல்லுங்க. நல்லா இருக்குங்கிறத விட்டுட்டு அப்படியே வேற என்ன உங்களுக்கு பிடிச்சிச்சு, ரொம்ப பிடிச்சிச்சுங்கிற ரெண்டு படத்தையும் சொல்லுங்க, டீடைலா சொல்லுங்க. சில யூத் படத்தை பொறுத்த வரைக்கும் சில படங்களை பாக்குறப்ப வந்து நம்ம வந்து புண்ணையோடய பார்த்துட்டு இருப்போம்ல, அப்படியே வாயை அப்படியே ஒரு மாதிரி வச்சு அந்த மாதிரி பார்த்துட்டே இருந்தேன். நான் இந்த சந்தானம் ஒரு படத்துல சொல்லுவானே, ஏடா மாடு மாதிரி அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி சில படங்கள் பார்ப்போம் நம்ம. இந்த டிராகன் அந்த மாதிரி பிடிச்சிருந்தது யூத் படம்.
அந்த அப்பா மட்டும் கொஞ்சம் வந்து வாடா போடான்னு சொல்லாம இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு ஒரு இது. மற்றபடி வந்து எல்லாமே கரெக்டாக எடுத்திருந்தாங்க. ஓகே தான். அப்புறம் வந்து துரந்தர் பார்த்தேன். துரந்தர் ஃபர்ஸ்ட் பாட்டை விட எனக்கு செகண்ட் பாட்டு கொஞ்சம் நல்லா பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு அந்த பிரபகண்டா படம்ன்றாங்க, அதை விட்டுட்டு பார்த்தோம்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் என்கிட்ட என்ன ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இப்போ இது வந்து பிஜேபி வச்சு எடுக்கிறாங்களே, பிஜேபி வந்து அவங்க சொல்லி தான் எடுக்கிறாங்களா இல்லை சொல்லாம எடுக்கிறான்னு தெரியல. ஆனால் வந்து அந்த மாதிரி நமக்கு தோணுது. ஒருவேளை எதிர்காலத்தில் வரப்போகிறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வந்தா காங்கிரஸ் இதே மாதிரி வந்து அவங்களுக்கான பிரபாண்ட மாதிரி ஒரு படமா எடுப்பாங்களா தொடர்ந்து, ஒருவேளை வந்தா? எனக்கு தெரிஞ்சு எனக்கு கண்ணு கெட்டி தூரம் வரை காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும்னு நம்பிக்கை இல்லை. பிஜேபியா பார்த்து எப்பா சாமி எங்களால ஆட்சி பண்ணது போதும், போர் அடிக்குது, நீ கொஞ்சம் ஆட்சி பண்ணுப்பான்னு சொன்னாலும் காங்கிரஸ் வேலை பார்க்க மாட்டாங்க. அதுக்கு என்ன முயற்சி பண்ண மாட்டாங்க. அவங்க வேலையே பாக்குறது இல்லை. ஃபர்ஸ்ட் அவங்க கட்சிக்கான வேலை பாக்குறது இல்லை, அதுக்கப்புறம் களக்கான வேலை பாக்குறது இல்லை, அப்புறம் அரசியலுக்கான வேலை பாக்குறது இல்லை, அப்புறம் தேர்தலுக்கான வேலை பாக்குறது இல்லை, அப்புறம் எங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கான வேலை பார்க்க போறோம். அவங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா பிஜேபியே பார்த்து இன்னும் நாங்க 50 வருஷம் ஆண்டுட்டோம்பா, 40 வருஷம் ஆண்டுட்டோம், போதும்பா எனக்கு போர் அடிக்குது, நீ கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது வேலை செஞ்சு மக்கள்கிட்ட ஓட்டு போட்டு ஓட்டு கேள அப்படின்னு சொன்னா கூட அவங்க கேட்க மாட்டாங்க. எப்ப வேணாப்பா எங்களுக்கு எதிர்கட்சி இப்படியே இருந்துக்கிறோம், எப்பெல்லாம் எலெக்ஷன் வருதோ அப்பப்பெல்லாம் ஓட் சோரி அந்த சோரி இந்த சோரி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு நாங்க போட்டு அரசியல் மட்டும் பண்ணிட்டு போறோம். இல்லைன்னா யாராவது தூத்து அப்படி சொல்லுவோம், அது பேர் என்ன, தூத்தி வாரி போடுறத நம்ம சொல்லுவோங்க. அந்த மாதிரி யாரையா தூத்தி வாரி போட்டுட்டு நம்ம ஜாலியா கடந்துட்டு போயிடும். நமக்கு எதுக்கு இப்ப ஆட்சி அப்படின்னு இருக்காங்க போல இருக்கு. அப்புறம் எப்படி எதிர்காலத்துல அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பே எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதுக்கப்புறம் அவங்கள பத்தி அவங்க எங்க படம் எடுக்க போறாங்க? எனக்கு இவங்க எடுக்கிற படம்லாம் பார்த்தா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தான் நம்ம இன்னொரு 50 வருஷத்துக்கோ 40 வருஷத்துக்கோ மைண்ட்ல வச்சுக்க வேண்டியதுதான். ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல முடியாது, அது ஓப்பன் ஸ்பேஸ்னால. அது 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 வரைக்கும் பிஜேபி தான் ஆட்சி, அந்த சொல்ல முடியாத ஒரு வார்த்தை வரைக்கும். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்தாங்கல்ல ப்ரோ, அப்போ வந்து இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வரிசையா வந்துட்டு இருந்தது. முன்னாடி ஒரு 30 வருஷமா ஆட்சியில இருந்தாங்கல்ல, அப்ப அந்த மாதிரி படம் வந்துட்டு இருந்தது ப்ரோ. காங்கிரஸுக்கு எப்பயுமே அவங்க உள்கட்சிக்குள்ளே அடிச்சுப்பாங்க ப்ரோ. அவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி படம் எல்லாம் எடுக்க தோணும்? அவங்க கட்சிக்குள்ளேயே அடிச்சுப்பாங்க. சொல்ல வந்து அவங்களுடைய கருத்துக்களை பரப்புற மாதிரி ஏதாவது படம் வந்திருக்கான்னு, அந்த மாதிரிலாம் இவங்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியா? இந்த ப்ராபகண்டா படம் அந்த படம் இந்த படம் எல்லாம் விட்டுருங்க. எந்த படம் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு விறுவிறுப்பா என்டர்டைன்மெண்டா எடுத்துட்டா அந்த படத்தை ப்ராபகண்டா படம்னே இல்லாம எல்லாரும் நம்பிடுவோம். இப்ப நம்மளே நம்பிடுவோம். இப்ப கூட சொன்னார்ல ப்ராபகண்டாவோ என்னவோ சொல்றாங்க, ஆனா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றோம். அந்த மாதிரி இப்படியாச்சும் எடுக்கிறதா எடுக்கிறீங்க, உண்மையா பாக்குற மாதிரி என்டர்டைன்மெண்டா எடுத்திருக்கீங்க என்ன சொல்றது. இனிமேல் எனக்கு சீரியஸா எனக்கு காங்கிரஸ் எல்லாம் இனிமேல் வரும்னு நம்பிக்கை. அவங்க வருங்கிறதெல்லாம் விட்டுருங்க. அடுத்து அவங்க எந்தெந்த மாநிலத்துல ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஆட்சி கலத்தி விடுறதுக்கான வேலையை அவங்களே பாக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்ல அவங்க ஆட்சி இருக்கு அப்படின்னா அவங்க அவங்களோட கூட்டணி ஆட்சி இருக்குன்னு இப்போ நார்த்ல அப்படிதான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நார்த்ல இருந்தாச்சு அவங்களே என்ன பண்றாங்க, அவங்க கூட்டணி வேட்பாளரை எதிர்த்து இவங்களே வேட்பாளர் நிப்பாட்டி இவங்க தோத்து அவங்களும் தோக்கடிச்சு பிஜேபி ஜெயிக்க வச்சு அவங்க ஆட்சி பிடிக்க வச்சிடுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அவன் கேட்கணும்னே இருக்கேன், நீ காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறியா, உன் கூட்டணி கட்சி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறியா, இல்ல ரெண்டு தோத்துட்டு பிஜேபி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறியா? எனக்கு அந்த சாராம்சமே புரியல. அவங்க அப்படிதான் நார்த்ல நடந்துட்டு இருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட சவுத்லயும் அப்படிதான் வராங்க. கூட்டணி பேச்சு பத்தி இழுத்துட்டே இருக்கிறாங்க. இப்ப கட்ட கடைசியா எனக்கு என்னன்னா அந்த பாண்டிச்சேரி பாருங்க, நாளைக்கு வேட்புமனு தாக்கல் முடியுது. இன்னமும் பாத்தீங்கன்னா அங்க பேச்சு நம்ம ஆட்சி என்ன பண்ணணும், ஆட்சி பிடிக்கிறதுக்கு வேலை பார்க்கணுமா, அதுவும் கிடையாது. எதுவுமே பண்ணாம நம்ம சீட் ஷேரிங் அதாவது 2 விஷயம் தான் பார்க்கணும். சீட்டை வாங்கி தோக்குறது முக்கியமா, சீட்டை பிரிச்சு ஜெயிக்கிறது முக்கியமானு தெரிய மாட்டேது உங்களுக்கு. சீட்டை வாங்கி அது எம்எல்ஏ சீட் கணக்கு பண்ணி வித்துருவாங்க போறது. அதாவது இங்க சொல்லுவாங்க தேர்தல் அரசியல்ல இப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரஸுக்கும் வச்சுக்கோமே, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்படுறது எம்எல்ஏ சீட்டு, எம்எல்ஏக்கள். காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படுறது வெறும் சீட்டு தான். அவங்க அதை வித்துருவாங்க. எப்படின்னா கேண்டிடேட்டுக்கு வைக்கிறது, அப்புறம் அவங்க போறது, அப்புறம் அவங்க ஆட்சிகமா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க இருப்பாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனா விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்குற ஒவ்வொன்றும் எம்எல்ஏ, அவங்க எல்லாமே எம்எல்ஏ, அவங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க. கரெக்டா எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்வாங்க. விடுதலை சிறுத்தைகள் களத்துல வேலை செய்வாங்க, கூட்டணி கட்சிக்காக வேலை செய்வாங்க. பயங்கரமா இந்த எப்படி சொல்றது, கொடி பிடிக்கிறதுல இருந்து போஸ்டர் ஓட்டுறதுல இருந்து வாக்கு சேகரிக்கிறதுல இருந்து அந்த கூட்டணி கட்சி தலைவரோட வேலை பார்க்கறதுக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறமும் அந்த ஜெயிச்சவங்களுக்காக இணைஞ்சு வேலை பார்க்கறதுன்னு இருக்குல்ல, அது எல்லாமே செய்வாங்க. ஆனா காங்கிரஸ் ஐயோ எனக்கு அது பேசினா பாண்டிச்சேரியில காங்கிரஸும் ஸ்ட்ராங்கான இதான் ப்ரோ. அதைத்தாங்க அது ஒரு இருக்கு. இப்ப அதுங்க ஏடிஎம்கே அதுக்கு மேல 2016 எலெக்ஷன்னா 2016 தான் நினைக்கிறேன், 30க்கு 30 தனித்து போட்டிட்டாங்க ஏடிஎம்கே. 30 தொகுதிகளுமே போட்டிட்டாங்க. அதுக்கு முன்னாடி 15 12 தொகுதிகளை போட்டிட்டாங்க. போன முறை 5, இந்த முறை 2. இப்படி கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான கதை கேள்விப்பட்டிருப்போம். இது ரொம்ப அநியாயம். அதிமுக கட்சியாக இல்லாம பண்ணிட்டாங்க இப்ப.
இந்த படத்துக்கு ஏன் யாரும் எடுக்கல? விஸ்வரூபத்துக்கு ஏன் அந்த கூவிட்டு இருந்தாங்க? ரிலீஸே பண்ணக்கூடாது. விஸ்வரூபத்துக்கு வந்து அது ஸ்டேட் இல்ல பாலிடிக்ஸ். அது அது இல்ல. ஸ்டேட் அது ரொம்ப பாலிடிக்ஸ். சிம்பிள். ரொம்ப சிம்பிள். இப்ப கிரிக்கெட்லயே பாருங்க, இந்தியா பாகிஸ்தான் சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், தமிழ்ல இருந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எல்லா லாங்குவேஜ்லயும் அது ஒரு ஹிந்தி, அந்த இந்தியா பாகிஸ்தான் ஒரு எதிர்ப்பு போராட்டம், என்னென்னமோ வசனம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க டிவி முன்னாடி உட்காந்துருங்க, ஏன்னா எல்லாரும் நம்ம பாகிஸ்தான் கூட கப்பு கிப்புன்னு என்னென்னமோ அம்புடுப்பாங்க. அங்க இருக்கிறது ஆப்கானிஸ்தான், அந்த அரசியல் பேசுறது, அங்க இருக்கிற டக்குன்னு அவங்கள முஸ்லீமா பாக்குறது, இந்த முஸ்லீம் அங்க வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் பிரச்சனை தூண்டி விடுறாங்கன்ட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதுதான் வித்தியாசம். நம்ம கிரிக்கெட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அதை ஒரு எப்படி அது ஒரு டிஆர்பி வெறியாவும் ஒரு பிசினஸாவும் தானே பாக்குறாங்க அதை. கிட்டத்தட்ட துரந்தர் பாக்குறப்ப வந்து குருதி பண்ண பார்ட் 2 எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு குருவானா எனக்கு. புதுசா இருக்குண்ணே, ரொம்ப புதுசா இருக்கு. அதுலயும் அதே மாதிரி தான் வந்து கமல் வந்து இன்னொருத்தர் வந்து பொறுப்பு பிடிச்சிட்டு போவாரு, துப்பாக்கி கொடுத்துட்டு போவாரு. அதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த நூல் பிடிச்ச மாதிரி இந்த கதை அந்த மாதிரி இருந்துச்சு. அதுல வந்து மாட்டி பாருல ஏங்க அப்படி பார்த்தா கோட் படத்துல கொடுத்தா விஜய் சிவகார்த்திகேயன் துப்பாக்கி கொடுத்துட்டு போவாரு. ஆனா நான் கமல் படத்தையே வந்து விஸ்வகுமார் தான் இருக்கானா, இருந்தாலும் ஓகே நல்லா தான். ரீசெண்டா கமல் இன்டர்வியூ இதுல கொடுத்துருந்தாரு பிரஸ் மீட். அவர் என்ன சொல்லனா, நெக்ஸ்ட் நான் ரஜினி கமல் நடிக்கிற படத்துல நடிக்க போறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. கவனிச்சிங்களா பிரகாஷ் ப்ரோ அந்த பேட்டிய? அது கேள்விக்கான பதிலுங்க, ஒரிஜினல் பதில் இல்ல, கேள்விக்கான பதில். அந்த கேள்வியில என்ன கேட்டாங்கன்னா, அந்த நீங்களும் ரஜினிகாந்த் இணைஞ்சு நடிக்கிற படம் இப்ப ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அது எப்படி நான் இல்லாம ஆரம்பிப்பாங்க, ஏன்னா படமே ரஜினி கமல் படம் தானே, நான் இல்லாம எப்படி ஆரம்பிப்பாங்க, எனக்கு எலெக்ஷன் வேலை இருக்கு, எலெக்ஷன் முடிஞ்சு ஆரம்பிப்போம்னாரு. அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சுங்கிறது அது மே மாசம் இருக்கலாம், ஜூன் இருக்கலாம், அடுத்த வருஷமா இருக்கலாம், எப்ப வேணாலும் இருக்கலாம். ரஜினி கமல் இணைஞ்சு நடிக்கிற படத்துல கமல் இல்லாம எப்படி அந்த படம் நடக்குங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. ஓகே ப்ரோ, மோகன்ஜி இவங்களாம் இருக்காங்கல்ல ப்ரோ, அவங்களும் ஒரு வேளை வந்து டைரக்டர் எல்லாம் கத்துக்கிட்டு அவங்களுடைய ப்ரொபகண்டா வந்து நல்ல கிராஃப்டான ஒரு படமா கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அப்பயும் வந்து எல்லாமே ஓகே அந்த என்னங்க மாதிரி எல்லாம் சொல்லுவோம். நடக்காத விஷயமாவே கேக்குறீங்க. காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்கிறீங்க, இவரு மோகன்ஜி வந்து படம் நல்லா கிராஃப்டா படம் எடுத்தாருங்கிறீங்க. ஒரு படத்துல எனக்கு ஒண்ணும் புரியல. நாசர் அன்னைக்கு ஒரு சொல்லுவார்ல, நாள் என் கேட்டோம், வாழ்க்கையில இது நடக்க இல்ல முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து இந்த மாதிரி இல்ல கற்பனையா ஒரு நினைச்சு 10 பாத்துக்கிறேன் இல்ல அந்த மாதிரி. 10 நாளைக்கு முன்னாடி நம்மளே சொன்னோம், உங்களுக்கு வந்து நடக்காது ஆனா நடக்கும்னு ஆசைப்படுற விஷயங்களை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். அந்த டாபிக் அவர் இன்னைக்கு பேசுறாருன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றது இனிமேல் நடக்காது, மோகன்ஜி நல்ல படம் எடுப்பாருங்கிறது இனிமேல் நடக்காது. என்ன ஓகே ரைட் ஓகே, அது கூட சொல்ல முடியாது. ஏன்னா அது நல்ல படங்கிறதெல்லாம் வந்து கிராஃப்ட் எல்லாம் வந்து எடுக்கலாம், அது எப்ப வேணா அவங்க வந்து கத்துக்கிறதெல்லாம் இருக்குதான், அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, உங்க ஆசை நிறைவேறிட்டு இல்ல பார்ப்போம். கண்டிப்பா அது மோகன்ஜின்னு இல்ல, வேற யாராவது வந்து மோகன்ஜி பேசுற கருத்தையே வந்து பயங்கரமா எப்படி எடுத்தா இவனுங்கிட்ட தெரிஞ்சு நல்லா ஓட வைக்கலாமோன்னு எடுத்தா கண்டிப்பா அது பிளாக் பஸ்டர் தான் இருக்கும். அதுக்கு உதாரணமே ஆமா, துரந்தர். கண்டிப்பா அது நான் அதான் சொல்றேன். அதாவது நீங்க எந்த படம் எடுத்தாலும் சரி, அது வந்து விறுவிறுப்பா எடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே தியேட்டர்ல வந்து பாத்துருவாங்க. அதாவது எப்படி இருக்குன்னாச்சும் பாக்குறதுக்கு பாத்துருவாங்க. பார்க்க முடியாத அளவுக்கு எடுத்துறாங்கிறதா பிரச்சனையே. பரணி இருக்கு அப்படியே இல்லையான்னு தெரியல, அப்பப்ப வேற சைலண்ட் ஆயிடுறாரு. இப்போ சங்கர் கூட துரந்தருக்கு வந்து ட்வீட் போட்டிருக்காரு, ஒருவேளை வந்து அதுல வந்து ரமேஷ் வருவாரா அதுக்காக? ரன்வீர் சிங் வேல்பாரியில் அவரு தானே கேட்டுட்டு இருக்காங்கல்ல, பேசி முடிச்சிட்டாங்க, அவர் தான் படம் பண்ண போறாரு, அதனாலதான் போட்டிருப்பாரு. ப்ரோ ஃபர்ஸ்ட் அன்னியன் ரீமேக்ல நடிக்கிற அவர் தானே ப்ரோ இருந்தாரு? ஆமா அதுக்கப்புறம் அந்த கால்ஷீட் தானே. ஒருவேளை அதுலயும் இதே மாதிரி வந்து பிஜேபி உள்ள வந்துருங்க மாதிரி அது ஒரு ப்ரொபகண்டா படம் மாதிரி ஆக்கிட்டாங்கன்னா அந்த மாதிரி எத வேல்பாரியாவா? சரி, ஏங்க வேல்பாரியா சொல்றீங்களா? ஆமா அந்த மாதிரி ஏதாவது கதையை கொண்டு போயிட்டாங்கன்னா கேக்குறேன். அவங்க ஏன்னா வந்து ரன்வீர் சிங் ஹிந்தி பெல்ட் அந்த மாதிரி இல்ல நீங்க ஏதாவது சபதம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இல்லைங்க, அவர் என்ன கேட்க வராரு, வேல்பாரியில ரன்வீர் சிங்க போட்டு அவர் தான் வேல்பாரின்னு சொல்ற அளவுக்கு நம்ப வச்சவங்க, உருவத்தை லொக்காலிட்டி எல்லாம் மாத்தினவங்க, ஐடியாலஜி மாத்திர மாட்டாங்களா அப்படின்னு கேக்குறாரு. பராசக்தி வந்து தெலுங்கு வாழ்க்கட்டாங்கல்ல, அது மாதிரி ஹிந்தி பெல்ட்ல ஒண்ணுங்கிறத ஹிந்தி அந்த 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 இது கொண்டு போயிடுவாங்கன்னு கேட்டேன். அதாவதுங்க, சில பேர் இந்த தெரபிஸ்ட் கிட்ட எல்லாம் போவாங்க, தனக்கு சில நைட்மேர்ஸ் வரும்,
திடீர்னு கனவுல முழிச்சு பார்ப்பாங்க, திடீர்னு மோசமான ஒரு விஷயம் நடந்த மாதிரி இருக்கும். உடனே போய் தெரபிஸ்ட் கிட்ட சொல்லுவாங்க, எங்க எங்க எனக்கு இந்த மாதிரி ஒன்று தோணுச்சுங்க, இந்த மாதிரி நடந்துருமாங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க எனக்கு தெரிஞ்ச பிரகாசம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். அது சும்மா இருக்கிறப்ப இது நல்லா தோணுது ப்ரோ. நல்ல விஷயங்க. இந்த மாதிரிலாம் தோணுனா அர்த்தம். ஏன்னா நான் அவர்கிட்ட படம் யூத் பார்த்தேன், திறந்துட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு முடிச்சிட்டாரு. நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு வரையில முடிச்சு டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் டீட்டெயிலா சொல்லிக்கிட்டே வர ஒவ்வொன்னா எனக்கு கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. நல்லா தானேங்க பேசுறீங்க, நல்லா தான் பேசுறீங்க, நல்லா பேசுங்க. இல்ல நிறைய நமக்கு நல்லா தான் இருக்கும். வித்தியாசமான ஏதாவது கேள்விகள் வந்தா தானே நல்லா இருக்கும். இல்ல கிட்டத்தட்ட பரணி வந்து கட்டி போட்டுதான் வைக்கணும் போல இருக்கு ஸ்பேஸ்ல விட்டுட்டு போயிடுற. அப்படி எங்கேயும் கோவஸ்ட் கொடுத்தாலும் 2 தடவை கொடுத்து அக்செப்ட் பண்ண மாட்டேன். அப்படி எங்கேயோ போயிட்டு கேம் விளாடுறாரா, இல்ல வந்து பிக் பாஸ் பாக்குறாரா, இல்ல எஸ்கே வந்திருக்காருன்னு சொல்லி மேட்சை பார்த்துட்டு இருக்காரான்னு தெரியல. மேட்ச் முடிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியல. வராது இன்னும் எஸ்கே வந்து இந்த ட்ரைனிங் மேட்ச் சிவகார்த்திகேயன் கிரவுண்ட்ல இருக்கிறாருங்கிறது அதை பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. தூக்கி வெளியே போடவே இல்லை இன்னும். ஒருவேளை அக்செப்ட் பண்ணாதனால லாஸ்ட் வீக் சண்டேவும் எந்த ஒரு பக்கும் இல்லாம போச்சுன்னு சொல்லிருந்தாங்க. இந்த வாரமும் நான் வந்தேன், தூக்கி வெளியே போடல, கடைசி வரையும் இருக்கு. அப்ப பக்கை போல இருக்குங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவு போல இருக்கு. பக்கை இல்ல யாரோ சொன்னாங்க உங்களுக்கு சண்டே மறுநாளே சொன்னாங்க, மண்டே தூக்கி போட்டு அப்ப சொன்னாங்க சண்டே மட்டும் தான் இருக்குமா, இல்ல சண்டே மட்டும் தான் உங்களுக்கு இது போல அமைதியான்னு கேட்டாங்க. இந்த வாரமும் அதே போலதான் இருக்கு. தெரியல, ஏதோ மாயமன்றமா என்னமோ தெரியல. சரி விஷால் நீங்க டாபிக் எடுத்துட்டு வரீங்க. துரந்தர் படம் அப்புறம் வந்து கிட்ட அடிச்சிருச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய படம் அப்படி எடுப்பாங்களா ப்ரோ? கண்டிப்பா வரும், கண்டிப்பா வந்துகிட்டே தான் இருக்கும். தெலுங்குல ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாங்க. தெலுங்குல ஆரம்பிச்சு கொஞ்சம் சக்சஸ் ஆகல, 2-3 படம் பண்ணி அது வேலைக்கு செல்ஃப் எடுக்கல. இப்படி இனிமேல் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. வாரணாசி இருக்குல்ல ப்ரோ, அது இல்ல வாரணாசி அது என்ன கேட்டகரியில கேட்கும். ஏன்னா ட்ரிபிள் ஆரே செகண்ட் ஹாஃப் அந்த மாதிரி கேட்டகரியில இருந்துச்சு. ஆனா இன்னும் ஒரு 4-5 படம் எடுப்பாங்க பயங்கரமா. வந்து இன்னொரு 4-5 படம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைனா பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஏதோ ஒரு படம் பீக்கா ஒரு படம் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி, பொது தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு வந்துடும். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி 4 மாசத்துக்கு முன்னாடி பயங்கரமா வந்துடும். அப்புறம் ராமர் கோயில கட்டினதை வச்சே ஒரு படம் வந்துடும். இது மாதிரி பல படங்கள் கண்டிப்பா வரும். ராமர் கட்டி எந்த யூஸ் இல்லையா, அங்கேயே அவங்க தோத்து போயிட்டாங்க. அது அவங்களுக்கு தேவையில்லை. ஏங்க இப்ப திருச்சியில மலைக்கோட்டை இருக்கு, நான் வந்து அது எத்தனை தடவை பார்த்துருப்பேன்னு தெரியாது. ஆனா வெளியூர்ல இருந்து யார் திருச்சிக்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட் மலைக்கோட்டைக்கு போவாங்க. மதுரையில உள்ளவங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எத்தனை தடவை போயிருப்பாங்கன்னு தெரியும். ஆனா வெளியூர்ல இருந்து வரவங்க கண்டிப்பா மதுரைக்கு போனாங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவாங்க. நீங்க எந்தெந்த ஊர்ல எந்தெந்த ஸ்பெஷல் இருக்கோ அந்தந்த ஊர்ல அந்த ஸ்பெஷல் கீழே உள்ளவங்களாம் வந்து பெரும்பாலும் அந்த ஸ்பெஷலான இடத்த பார்க்கவே மாட்டாங்க, அல்லது எப்பயாவது ரேரா தான் பார்ப்பாங்க. ஆனா வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு அந்த 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 இடத்துக்கு போனாதான் கொடுப்பினையே. ரொம்ப உதாரணம் சொல்லணும்னா ராமேஸ்வரத்துல உள்ளவங்க வந்து அந்த ராமேஸ்வரத்தை வந்து புனிதமா பார்ப்பாங்களான்னு தெரியாது. ஆனா அவங்க காசிக்கு போவாங்க. காசியில உள்ளவங்க புனிதமான நேரம் ராமேஸ்வரத்துக்கு வந்துருவாங்க. திருப்பதியில உள்ளவங்க திருப்பதி வெங்கடாஜலபதி கும்பிடுறோட இங்க திருவண்ணாமலைக்கு வந்து ஆந்திரக்காரங்க அதிகமா கும்பிடுறாங்க. இங்க திருவண்ணாமலையில உள்ளவங்க நம்ம திருப்பதியில போய் கும்பிடுவோம். இப்படி நம்ம அந்தந்த இடத்துல ஸ்பெஷல்ல உள்ளவங்க எதுக்குமே அந்தந்த இடத்துல லோக்கல் வேல்யூ தெரியாது. அப்படிதான் எடுத்துக்குவாங்க. பிஜேபி பொறுத்த வரைக்கும் அது உத்தரப்பிரதேசத்துக்காக கட்டல, அந்த அந்த எந்த இடத்துக்காக அந்த அயோத்தி கோயில் கட்டாங்களோ அந்த இடத்துக்காக கட்டல. அயோத்தியில மட்டும் தான் அவங்க ஜெயிக்கணும். அயோத்தி அந்த இடத்த காமிச்சு இந்தியா பூரா அது ஒரு விஷயம் பண்ணணும், அவ்வளவுதானே தவிர அயோத்தி அவங்களுக்கு அது ஒரு மேட்டரே கிடையாது. இந்த மாதிரிதான் இந்த கோடை சுற்றுலாவில் அயோத்தியில இந்த வாட்டி தான் ப்ரோ கம்மியாச்சு. போன வாட்டியோட இந்த வாட்டி தானே கம்மியாயிடுச்சு. நான் இந்த பஸ் ஸ்டாண்ட் நோட்டீஸ்ல வந்து இப்ப காசி யாத்திரை எல்லாம் போடுவாங்கல்ல, அதுல வந்து அயோத்தி கோயில்லாம் சேர்த்துட்டாங்க ப்ரோ. அதுல சேர்க்கல எப்ப இருந்தோ இருக்கு. சரி ரைட்டு, ஒரு டாபிக் சொல்லுவோம். உங்களுக்கு உண்மையிலேயே மேடின் சொல்லுங்க முழுசா முடிச்சிருவோம். மேடின் கொரியா உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்ததா? எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் கொரியா படங்கள் நிறைய பார்ப்பேன்ல, அந்த கொரியா லொகேஷன் நமக்கு நிறைய ஆசை இருந்துருக்கு. கொரியாவுக்கு எனக்கு சவுத் கொரியாலாம் போகணும்னு ஆசை எனக்கு நிறைய இருந்துருக்கு. போக முடியாதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க இந்தியர்களை மதிக்க மாட்டாங்கிற ஒரு விஷயத்த அந்த கொரியா போகணும்னு ஆசையில் இருக்கப்ப தேடி கண்டுபிடிச்சப்பதான் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. அவங்க வந்து பெரும்பாலும் வந்து கொரியால பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமா அவங்க உழைப்பாளிகள் தான், ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறத பாத்தீங்கன்னா வெளி நாட்டுக்காரங்களை தான் வச்சுக்கிறாங்க. அதுல வந்து இந்த ரொம்ப கடினமா ஒரு கப்பல்ல மீன் அள்ளி போற வேலைன்னு வச்சுக்கோங்க. சும்மா தோராயமா சொல்றேன், ஏதோ உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த இதான் வேலைன்னு வச்சுக்காதீங்க. ஒரு கப்பலுக்கு போறோம், மீன் பிடிக்க போறோம். அந்த மீன் பிடிக்க போறப்ப கப்பலுக்கு போனா ஒரு 45 நாள் 50 நாள் அந்த கடல்லே இருந்துட்டு கடலுக்கு கரைக்கு ஒரு 2 நாள் 3 நாள் தான் வெளியே வருவோம்.
அப்படிங்கிற பட்சம் அந்த மீன் அள்ளி போட்டு போகிற இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடினமான வேலையில வந்து வெளிநாட்டு ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியான அவங்க நாட்டு சம்பளத்துக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா வெளிநாள் நமக்கு வந்து ரொம்ப கூட சம்பளமா இருக்கும். அத அந்த மாதிரி ஆட்களை அங்க உள்ள வச்சிருவாங்க. அது மாதிரி ரொம்ப வெளியில இருந்து நம்ம வேலையை தட்டி பிடிக்கிறான்னு சொல்லி சில பேர் அதையும் நெகட்டிவா பார்த்து நம்மள வந்து சீண்ட மாட்டாங்களாம். அதாவது மதிக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம். அப்புறம் இந்தியர்கள்னாலே பெரும்பாலும் வந்து சவுத் கொரியால வந்து பெருசா மதிக்கிறது இல்ல. இப்ப பல விஷயங்கள் பார்த்து அங்க போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இந்த போகணுங்கிற ஆசை சவுத் கொரியா மட்டும் எப்படியா ஒரு நேர்ல பாத்துடணும், சியோல் பாத்துடணும். உள்ள போய் அது எப்படி அவங்க நிறைய எந்த வீடியோஸ் பார்த்தாலும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். முக்கியமா வெப் சீரிஸ் தான் பார்த்தா எனக்கு அவங்க 1950s நான் பல தடவை சொல்லியிருக்கேன். 1950s 60s நடக்கிறதெல்லாம் காமிச்சாங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஊர்ல 2000 காலகட்டத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 50 வருஷம் அட்வான்ஸா இருக்காங்களே அப்படின்னு இருக்கும். சரி 1990s பார்த்தோம்னு வச்சுக்கலாம் அவங்க சீரிஸ். அப்ப எடுத்த சீரிஸை பார்த்தாலே 90s பாக்குற சீரியல பார்த்தா நம்ம 2016 17 இருக்கிற மாதிரி இருக்கும். 2000 எடுக்கிற மாதிரி இருக்க சீரிஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம 2026 27 இருக்கிறது அது மாதிரி ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா எல்லாமே இருக்கும். அதை பாக்குறப்ப இப்ப கரண்ட் சீரிஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவங்க என்னமோ ஃபியூச்சர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்கிற மாதிரி இருக்கும். இப்ப கூட கரெக்டா ஐயோ டக்குனு டைட்டில் மறந்துட்டேன் சீரிஸ் வேற. இந்த ஃப்ரேம் பண்ணுவாங்க டோட்டலா, அது பேர் என்ன, டார்கெட்டடா ஃப்ரேம் பண்ணி ஒருத்தர் மாட்டி விடுவாங்க, அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல வச்சிருப்பாங்க, அது பேர் என்ன பாருங்க, சொல்லுங்க பாருங்க. அப்பா அந்த சீரிஸ் பேர் எனக்கும் மறந்து போச்சு, ஞாபகம் தான் சொல்றேன். பிரேம் பண்ற மாதிரி ஒண்ணு இருக்கும். அது எது செமையா ஓடுது ப்ரோ. இந்த கொரியனால அப்படியே பிடிச்சங்கன்னா மணிப்புலேட்டட் ரைட் வந்துட்டாரு. இதுக்காகவே வந்திருக்காரு போல ஸ்பீக்கர். இவ்வளவு நேரம் இல்லாம ஸ்பீக்கர் வாங்கி இருக்காரு. இந்த மாதிரி மணிப்புலேட்டட்னு சொல்லி ஒரு சீரிஸ் இருந்துச்சு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க 2070 வாழ்றாங்களா 75 வாழ்றாங்களா ஒண்ணுமே புரியல. இப்பதான் எடுத்திருக்காங்க. என்ன மாதிரி வாழ்றாங்க வாழ்க்கைங்கிறதே புரியலங்கிற மாதிரி. அது வந்து அது ஊரு கிளீனா இருக்கிறது, டெக்னாலஜி பாத்தீங்கன்னா ஏற்கனவே பயங்கரமா இருக்குது. அதாவது அவங்க 60 70 எடுத்த வெப் சீரிஸ்லயே பார்த்தோம்னா 70 நடக்கிற மாதிரி இல்லை, 70 எடுத்த வெப் சீரிஸ்லயே அவங்க உள்ள போனாலும் ரூம்ல ஆட்டோமேட்டிக் லைட் ஆஃப் ஆகும் ஆன் ஆகும். 70 80 என்னையா நம்மள இப்பதானே அது ஒரு பெரிய விஷயமா பாக்குறோம். இப்போ ஒரு 5 வருஷமா பாக்குறோம். இப்ப தங்கச்சி வீட்டுக்கு போனோம்னா உள்ள போனா அவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது லைட் எரியும், சென்சார் வச்சிருப்பாங்க. சென்சார் லைட் இப்போ அவங்க 70 80 நடக்கிறதுலயே பாத்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப அட்வான்ஸ் இருக்கான சவுத் கொரியா போகணும் ரொம்ப ஆசை. இதனால இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 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 தடவைக்கு 4 தடவை பார்த்ததுக்கு அப்புறம் நம்மள அவங்க மதிக்க மாட்டாங்க, போக முடியாது, விசா கிடைக்கிற சிக்கல் பல சிக்கல் இருக்கு. அப்ப இந்த பிளாக் பேக் குமாரா யாரோ ஒருத்தர் பிளாக் பேக்னு ஒருத்தர் போட்டிருப்பாருல்ல, பேக் பேக் குமாரா யாரொருத்தர் போட்டிருப்பாரு. அவரோட பிளாக்ல மட்டும் அவர் தான் அதை இதெல்லாம் போயிட்டு வந்தாரு. அப்புறம் இன்னும் ஒரு 4-5 வீடியோ மட்டும் போட்டு பார்த்தேன். அதுல அந்த எல்லாரும் சொல்றது அதான் எல்லாரும் சொல்றது ரொம்ப கஷ்டம். விஜய் சேத்து வீடியோ நான் பெருமா பார்த்தது இல்ல. டிராகன்லயே அது தமிழ் ட்ரக்கர் அவரா குமார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வீடியோ மட்டும் தான் பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா இல்ல அவர் நல்லா இருக்கும். அவர் பட்ஜெட்ல போவாரு. அதான் எனக்கு மத்த யாரா பெருசா தெரியல, எனக்கு இந்த விளாகிங் எல்லாம் தெரியல. இது மாதிரி ஒருத்தர் மட்டும் பாத்தீங்க அது ரொம்ப கஷ்டம்னு சொல்றனாலே அதை விட்டு போய். ஆனாலும் அந்த ஆசை இருக்குல்ல, அந்த ஆசையோட சேர்த்து ஒரு சீரியஸ் தானே நம்ம அதே மாதிரி ஆசைப்படுறோம். அதுக்கு ஒரு காரணமும் வச்சிருக்காங்க அவங்க. அந்த காரணம் சீரியா இருந்தாலும் ஓரளவுக்கு ரீசனபிளா இருக்காரு. நான் நினைச்சேன் வெப் சீரிஸ் பார்த்து நம்மள மாதிரி ஆசைப்பட்டிருப்பாங்க போல இல்லாம சின்ன வயசுல இருந்தே பதிய வைக்கிறது அது மாதிரி ஆசை. அங்க போனது எல்லாரும் ஏதாவது ஈஸியா நடக்கிறதுங்கிறத தாண்டி மற்றபடி அதுக்கு கிளைமேக்ஸ்ல மிகப்பெரிய ஒரு இது இருக்கும். அதை தாண்டி மற்ற எல்லாமே ஓரளவுக்கு ஓகே நல்லா தான் இருக்கு. எனக்கு அது ஓகே ஆச்சு. அது காரணம் இதுதான். ஏன்னா நமக்கு அந்த ஆசை இருக்கு. நம்மளும் கொரியன் வெப் சீரிஸ் கிட்டத்தட்ட ஒரு 100 வெப் சீரிஸ் பார்த்திருப்போம், 100 படங்களுக்கு மேல பார்த்திருப்போங்கிற மாதிரி இருக்கு. லிஸ்ட் அவுட் பண்ணா அப்படி இருக்கும். அவ்வளவு பார்த்திருக்கோம். அதனால நமக்கு ஒரு ஆர்வம் அந்த 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 ஒட்டி இருந்தனால நல்லா இருந்துச்சு எனக்கு. அப்ப ஜப்பான்லாம் போகணும்னு ஆசையா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா எனக்கு ஜப்பான் போகணும்னு ஆசை. அந்த ஃப்ரெண்டோட தம்பி வந்து முதல்ல சாப்பிடுவீங்களாண்ணே? முதல்ல பாம்புலாம் ஏங்க முதல்ல சாப்பிடுவோனான்னு கேளுங்க, அதுக்கப்புறம் முதல்ல சாப்பிடுவோனான்னு கேளுங்க. அடுத்த விஷயம் அங்க போய் நான் தாய்லாந்து போனப்பயே வந்து அந்த உள்ள ஃபுட்டு சாப்பிடாம அங்க போய் காசு ஏன்னா 600 ரூபாயோ 200 ரூபாயோன்னு நினைச்சு 600 ரூபாயோ 270 ரூபாய் நினைக்கிற ஒரு தோசை 270 ரூபாய் கொடுத்து ஒரு கல் தோசை. நம்ம ஊர் ஊத்தாப்பத்தோட கம்மியா கல் தோசை போனோம். நம்ம வீட்டு தோசை தான் கல் தோசை 270 ரூபாய் கொடுத்து சாப்பிட்டேன். நான் அந்த ஊர் ஃபுட்டு சாப்பிடாம இந்த நம்ம ஊர் காசுக்கு ஒரு தோசை அவ்வளவு சாப்பிட்றோம். வெளியில போய் நமக்கு அதே சாப்பிட மாட்டோம். ஜப்பான்ல போய் எங்க முதல்ல சாப்பிட்றோம். ஆனா ஜப்பான் போகணும்னு ஆசை இருக்கு, சவுத் கொரியா போகணும்னு ஆசை இருக்கு, வெளிநாடு போன துபாயோ இந்த மலேசியா சிங்கப்பூர் மாதிரி நார்மல் அந்த இதுக்கு போகணும்னு ஆசை இல்லை எனக்கு. உண்மையுமே யூஎஸ் போகணும்னு கூட ஆசை இல்லை. ஆசைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சவுத் கொரியா போகணும், ப்ளஸ் வந்து ஜப்பான் போகணும். ஒரு தடவை வந்து இந்த கண்ட்ரி போகணும், அதாவது மொரிஷியஸ் நினைக்கிறேன். அது ஒண்ணு மால்டீவ்ஸ். அவ்வளவுதான் ஆசை. மொரிஷியஸ் மால்டீவ்ஸ் வருது பெருசா போகுது லிஸ்ட். சொல்றேன் சும்மா சொல்றது நடக்க போறது கிடையாது. சும்மா நாச்சும் சொல்றது தானே. 4 லிஸ்டே சொல்லு ஞாபகம் இருக்க சொல்லுவோம். நடக்கும். ஏன் ப்ரோ சும்மா கூட ஜப்பான்ல தான் இருந்தாங்க. அந்த படம் உங்களுக்கு பிடிக்குமா?
பார்த்தா தானே பிடிக்குமோ பிடிக்கலன்னு தெரியும். அதெல்லாம் நான் ஏன் பார்க்க போறேன் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அந்த படம் ரிலீஸ் மலேசியா ஆயிடுச்சா? Release மலேசியால ஆயிடுச்சு, அநியாயம் ஆயிடுச்சு. பண்ணாதானே, அநியாயம் பண்றேன்னு. இந்த விஜய் சேதுபதி யாஸ் கூட மலேசியால எடுத்தாங்க. அந்த படம் எனக்கு பிடிச்சிச்சு, ஆனா யாருக்கும் பிடிக்கல, என்ன பண்றது? அந்த படம் பிடிச்சிச்சு, என்ன பண்றது? எனக்கு அந்த படம் பிடிச்சிச்சு, நல்லா தான் அந்த இருக்கும். டேரக்டரோட படமும் ஜாலியா இருக்கும். ஏங்க அந்த படம் எனக்கு அந்த ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் எனக்கு பிடிக்கும். ஆனா அது சொன்னா எனக்கு திட்டுவாங்க. எனக்கும் இதுவும் பிடிக்கும். எனக்கு ட்ரைலர் பார்த்து இந்த சுத்தமா படம் பிடிக்கலங்க. அது பார்த்தல. போக என்னன்னா, இல்ல அந்த இந்த படம் விஜய் சேதுபதி படம் ஒருத்தர் முன்கூட்டியே பார்த்துட்டு நல்லா இல்ல அப்படின்னு சொல்றாரு. எப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 8 மாசத்துக்கு முன்னாடி. படம் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்ல, சும்மா ஜஸ்ட் ஒரு கேம்பிளிங் மட்டும் தான் போவோம், அது ஒரு கொள்ளையடிக்கிற மாதிரி ஒரு சீன் போவோம், அவ்வளவுதான் அப்படின்ட்டு அப்படியே ஒண்ணுமே இல்லட்டாரு. அதுக்கப்புறம் ட்ரெய்லர் வச்சு ஒண்ணும் இல்ல, எதுவுமே இல்லையா, அதனால பெருசா எதிர்பார்ப்பு இல்லாம தான் தியேட்டருக்கு போனேன். நல்லா தான் இருந்துச்சு. இந்த தேட்டர் வந்து நல்லா தானே இருக்கு படம். கிட்டத்தட்ட ஒரு அதாவது நம்ம சில தேட்டர்கள் சொல்லுவார் ஆதி, இந்த இவரெல்லாம் வந்து 60 மார்க் தான் எடுக்கிற தேட்டர், அவர்கிட்ட வந்து 65 மார்க் வந்தாலும் நம்ம பெருசா கொண்டாடுவோம்னு சொல்லுவார்ல. எனக்கு இந்த தேட்டர் வந்து ஃபெயில் ஆகிற தேட்டர், ஒரு 35-40 மார்க் தான் விட்டு எடுக்க போறான்னு தெரியும். ஆனா இவர்கிட்ட இருந்து ஒரு 60 மார்க் மேல படம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னாலே பெரிய விஷயம் தான் அது. இந்த படம் உண்மையாலே எனக்கு ஒர்க் ஆச்சு, நல்லா இருக்கும். யோகி பாபு காமெடி இந்த படத்துல ஒர்க் ஆயிருக்கும். அந்த ஹீரோயின்மே சுகனுக்கு பிடிச்ச ஹீரோயின் இருப்பாங்க, அவங்க பேர் வேற வர மாட்டாங்க, அவங்க பேர் அடிக்கடி மறந்துடுவேன். ருக்மிணி நல்லா இருப்பாங்க. ஆனா எனக்கு அந்த அவன் பேர் என்ன, பாபி அவன் நல்லா பிருத்திவிராஜ், பப்ளு பிருத்திவிராஜ், அவன் வில்லனா நல்லா தான் பண்ணிருப்பாங்க. நல்லா இருக்கு. எனக்கு விஜய் சேதுபதி நடிப்பு இந்த படத்துல லுக்காவும் நல்லா இருக்கும். படமாவே எனக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பேங்க்ல இருந்து கொள்ளையடிப்பாங்களே அந்த சீன்லாம் பிடிச்சிருந்தது. ஏங்க ஒரு 4-5 சீன் சரியில்லைங்க, அதுக்காக சீன் பை சீன் நம்ம ரசிச்சு படம் சூப்பரா இருக்கு கொண்டாட வேற லெவல் படம்லாம் கிடையாது. அந்த படத்துக்கு ஓப்பனிங் சுத்தமா இல்ல, பட் அதுக்கப்புறம் வந்த தலைவன் தலைவிக்கு நல்ல ஓப்பனிங். அதுக்கு முன்னாடி வந்த மகாராஜா 100 கோடி, அதுக்கப்புறம் அந்த தலைவன் தலைவி சூப்பரா போச்சு. நடுவில் வந்த படம் தான் எதுவுமே கண்டுக்காம விட்டாங்க. ஆனா உண்மையா அந்த படம் எனக்கு நான் ஸ்கிப் பண்ற அளவுக்கு படம் இல்ல, வாட்சபிள் நல்ல படம். நான் ஸ்கிப் பண்ற மாதிரியான படம் நினைச்சிட்டேன் அந்த படத்தெல்லாம். அதெல்லாம் அப்படி கிடையாது, தியேட்டர்லயே போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை ஓடிடிலையும் பார்த்தேன் அந்த படத்தை. நல்லா இருந்துச்சு, ஓரளவுக்கு பார்க்கலாம் அந்த படம். என்ன பண்ணா அந்த போர் அடிச்சா பார்க்கலாம் படங்கள்லாம் சில படம் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான படம் தான் அதெல்லாம், நல்லா போகும். இந்த ப்ரொமோஷன் பண்ணாம இருக்காங்க, இன்னும் வந்துருமா ஏப்ரல் 3? இது என்ன லைக்கா? அந்த படத்துக்காக ஊரே 4-5 படத்தை தள்ளி வச்சிருக்கேன். அந்த படம் வரலன்னா வெறுப்பாயிரம் எல்லாம் சேர்ந்து. லீடரு காளிதாஸ். அண்ணா சென்சார் போட்டாச்சா எல்லைக்கு? அது மட்டும் இல்ல பரணி, ஏப்ரல் 3ஆம் தேதி இன்னொரு 3 படம் வரதா இருந்துச்சு. நம்ம ஸ்பேஸ்ல ஒரு 30 தடவை அப்டேட் கேட்ட படம் 1, லீடர் அப்புறம் 3 தடவை அப்டேட் கேட்ட படம் 1, இது எல்லாமே ஏப்ரல் 3 தான் வரதா இருந்துச்சு. எல்லைக்கு வந்தனால இப்ப மறுதேதி அறிவிப்பு இல்லாம அவங்க தள்ளி வச்சிருக்காங்க. இது கருப்பு சொல்றீங்களா? 30 தடவை அப்டேட்? 30 தடவை அப்டேட் கேட்ட இன்னொரு படம். லீடர் தானே? லீடர் இல்ல பரணி, லீடர் இல்ல விஷால், இன்னொரு படம் 30 தடவை அப்டேட் கேட்டிருக்காங்க நம்ம ஸ்பேஸ்ல. சொல்லிடுறேன் ஒன்ஸ் மோர் படம் ஏப்ரல் 3 தான் வரதா இருந்துச்சு. ஏப்ரல் 3 தான் அவங்க 2வது தடவை லாக் பண்ணாங்க. கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க. திடீர்னு எல்லைக்கு போட்டோன்னே அவங்க ஏயா நாங்களே காத்திருந்து இப்பதான் டேட்டா லாக் பண்றோம், எங்களுக்குனே வருவீங்களா சரசம் பண்ணுங்கிற மாதிரி. சரி அடுத்த டேட்டா பார்ப்போம்னு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் 2 படம் அதே மாதிரி அந்த ஏப்ரல் 3 லாக் பண்ணியிருந்தாங்க. ஏப்ரல் 14 கூட ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. ஏப்ரல் 14th இல்ல 17th. சாரி 17th. ஓகே, தமிழ் நியூ இயர்ன்றதுனால சொன்னேன். தமிழ் நியூ இயர் அன்னைக்கு ஒரு நாளுக்காக ரிலீஸ் பண்ண முடியாதுல்ல. ஏப்ரல் 10 ஆக்சுவலி 13 இல்ல பாருங்க, ஏப்ரல் 10 தான் லீடர் வருது. அப்புறம் இன்னொரு படம் வருது 9 லீடர், 10 இன்னொரு படம் வருதுல காளிதாஸ் 2 வருது. 17 வரலாம். நம்ம 17 இல்ல, நம்ம கேட்டிருக்கிறதும் 17 கேட்டிருக்கோம். சும்மாதான் இருக்கு அந்த வாரம், இறக்கி விட்டுலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அந்த டைம் சீரியஸா பெருசா இந்த படமும் வராது. அது 2 weeks 3 weeks மீன்ஸ் ஏப்ரல் 30 வரைக்குமே கரை வரைக்குமே ஒன்றும் இல்லை, 2 வாரம் நல்லா இருக்கும். இல்ல அடுத்தது பேக் டு பேக் நல்ல நல்ல படங்கள் வருது பரணி. மே மாசமும் இல்ல மே மாசம் வந்து அது படம் இல்லைங்க. ஆக்சுவலா இவங்களே வந்து அந்த இந்த மோட்ல தாங்க இருப்பாங்க. சத்யன் வந்து இந்த படத்துல இருப்பாருல கஜினில, அக்கா இப்ப கூட நீ ஒரு வாரத்தை சொன்னீங்கன்னா நான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இப்படியே ஓடி வந்துருவேன் அப்படின்றது இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. எல்ஐக்கு வர வரைக்கும், சென்சார் சர்டிபிகேட் போடுற வரைக்கும் எல்ஐக்கு வருதுன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், ஏப்ரல் 17ல இருந்து ஐ மீன் ஏப்ரல் 10க்கு அப்புறம் இருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் வேற எந்த இதுவுமே இல்ல படமே இல்ல பெருசா. இல்ல பாருங்க, 2-3 படம் 17ஆம் தேதி இறக்கி விடுவாங்க. 24ஆம் தேதி தான் படம் எதுவும் இறக்க மாட்டாங்க. ஏன்னா 30ஆம் தேதி கரை வருது. ஆக்சுவலா இல்லன்னு நீ சொல்றல, அதுவே இப்பதான்
ஏன்னா எல்லாரும் ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்காங்க, இன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு. நீ இங்க இருந்து ஒரு வாரம் தள்ளனேன்னு வச்சுக்கோ, எல்லா வாரத்துக்கும் 4 படத்தை போட்டு ரொப்பி வச்சிருவாங்க. நீ பயப்படவே பயப்படாத. எனக்கு மே மந்த் எவ்வளவு ரொப்ப போறாங்கன்னு தான் தெரியல. அதுதான் ஒரு மாதிரி curious-ஆ மே மந்த் நிறைய வரும் பாருங்க. டிமாண்டி காலனி 3, அப்புறம் இந்த 29 இந்த ஃபிலிம் எப்போ வருதுன்னு தெரியல. அப்புறமேட்டு இன்னொரு படம், அந்த அன்பே டயானா ஒரு படம், அது மே மாசம் ரிலீஸ். மிஸ்டர் எக்ஸ் ஏப்ரல்ல இருந்து மேக்கு போயிடுச்சு. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா 29 அப்பதான் வருது. 29 வந்து டேட் மே மாசம் தான் வருதா? ஏப்ரல் மே. அதான் ஏப்ரல் வரதுக்கு இனிமேல் வாய்ப்பு இல்ல. மே மாசம் தான் வரணும். அடுத்த டேட் கணக்கு பண்ணா அடுத்தது சர்தார் 2 ஜூன்ல வருமா இல்ல அடுத்த மேவிலே வந்துருமா? மிஸ்டர் எக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் சர்தார் 2 வரும். மிஸ்டர் எக்ஸ் மே மாசம் வரும் டைம். இப்ப ஏப்ரல்ல இருந்து அதுக்கு மேக்கு போயிட்டாங்க. அப்ப ஜூன் வந்துரும் சர்தார் 2. ஆதி காலைல ஏதோ ஒரு ட்வீட் பார்த்தேனே, ஆதி துரந்தர் பாத்துட்டாரான்னு தெரியல. பாருங்க, உங்க ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்டீங்களா சொல்லுங்க. 1.5 மணி நேரம் பார்த்து முடிச்சிட்டேன். பார்த்தா இன்னும் 2 மணி நேரம் 4 நிமிஷம் இருக்குன்னு காட்டுது. இன்னைக்கு பார்த்துருவேன் நினைக்கிறேன். நீங்க வேணா ஆனா சீரியஸா அந்த இவரு மட்டும் தாங்க நல்லா பண்றாரு. அந்த சேவிங் பண்ணி ஒருத்தர் வர்றாருல, அந்த கை மட்டும் தான் நல்லா பண்றாரு. எனக்கு ரொம்ப ரீசெண்டா தான் தெரியும் அவர் மிகப்பெரிய ஹீரோவா. நான் ஏதோ அந்த மாதிரி சொல்லியிருந்தேன்னா, அப்புறம் இப்பதான் அவர் பேர் என்ன, ரத்னகுமார் தான் சொன்னாரு வாட்ஸ்அப்ல. ஏங்க நீங்க என்னங்க நீங்க அந்த பாட்டு பார்த்தது இல்லையாங்க நீங்க அப்படின்னாரு. இந்த பாட்டு அது பேர் என்ன, அந்த விநாயகர் ஆடுவாரே இதுல, அது டக்குன்னு வர மாட்டேங்குது. அந்த ஜெயிலர்ல என்ன பாடுது, தால் தால் பாட்டு இருக்குல்ல, அதை நீங்க பார்த்தது இல்லையானாரு. ஏங்க தாலு சேட்டா, அந்த பாட்டை நான் வந்து நிஜமா சொல்றேன், ஹானஸ்டா இது வரைக்கும் அந்த பாட்டை நான் பார்த்ததே கிடையாது. இல்ல அனில் கபூர் இல்ல, அவர் பேர் வேற ஏதோ, அக்ஷய் கண்ணா. அக்ஷய் கண்ணா. அவரை வந்து அந்த பாட்டுல வருவாரா, ஏதோ இது பண்ணிட்டு இருக்காரு. இல்ல போன் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டே வராரு. இல்ல ஆதி ப்ரோ, ஒரே நிமிஷம். அந்த ஒரு துரோகி வந்திருக்கிறாரு, அந்த துரோகி மட்டும் ஒரு 4 குத்து குத்திட்டு எனக்கு ஏன் சார்பா யாராவது 4 வார்த்தை பேசுங்களேன். யாருங்க 4 குத்து? ஸ்பைடர்மேன் இருக்காருல்ல டிபில, இன்னொரு ஸ்பைடர்மேன் வச்சு லாக்கெட் போட்டுருக்காருல, அவர் யாராவது ஒரு 4 குத்து இல்ல 400 குத்து இல்ல 400 குத்து இல்ல 4000 குத்து இல்ல 40,000 குத்து, எத்தனை குத்து குத்துனாலும் நான் கேட்கிறேன். ஒரு நிமிஷம். யாரு கமலா? நீங்க கமலை ஏதாவது ஒரு வேலை பண்ணுங்க, யாராச்சும் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. கடைசி ஒரு 20 நிமிஷமா அதை அவரை குத்துறதுக்கு மட்டுமே ஒதுக்கலாம். ஏன் அவரு சொன்னதை காமெடியா தாங்க எடுத்து கடந்து போயிட்டோம். உண்மையா இருந்தா அது ஸ்பாயிலர்னே தெரியாதுங்க. நீங்க நேத்து உள்ள கமல்னு புறமுனதால இவன் தாங்க டைம் பாஸ்க்கு வந்திருக்கான்னு இப்ப யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. யாரு 4 நாள் கழிச்சு நீங்க வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ப்ரோ. 4 நாள் ரொம்ப லேட்டு. எல்லாரும் தெரியலங்க, நீங்க சொல்லிதாங்க தெரிஞ்சு. யாருக்காவது கேட்பாங்க, உங்களுக்கு சொல்றேன், யாருக்காவது தெரியலன்னா தெரியலன்னு கடந்து போயிடுறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, அப்ப உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி நீங்க சொல்றது இருக்குல்ல, இதுதாங்க தப்பு. அநியாயம் பண்ணிட்டீங்க. எனக்கு கமெண்ட்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் வேணா அனுப்புறேன் பாருங்க. ஏங்க அவன் தமிழன் சொன்னப்ப கூட எனக்கு தெரியலங்க. அதெல்லாம் கண்டிப்பா ஸ்பாயிலரா இருக்காதுன்னு தெரியும். அதான் கமல் சொல்லிட்டாரு, எனக்கு மைண்ட்ல 100 தடவை சொல்லிட்டாரு. டிஎம்ல இருக்கு, வேணா பாருங்க, என் டிஎம்ல இருக்கு. கோக்ஸ்னு ஒருத்தர் அமிச்சாரு, கோக்ஸ் உங்களையும் சேர்த்து திட்டி அமிச்சாரு. யூடியூப்ல கமெண்ட் பண்ற ஒரே ஆள் அவர் தான். ஒரே நல்ல உள்ளம். 1.5 வருஷம் 2 வருஷமா கண்டினியூஸா டெய்லியும் காலையில யூடியூப்ல கமெண்ட் பண்ற ஒரே நல்ல உள்ளம். அந்த நல்ல உள்ளத்தை திட்ட வச்சுட்டீங்கன்னா அவர் எப்பவுமே பாராட்டு வரும். காலைல ஏன்ச்சா நம்ம காலைல குட் மார்னிங் மெசேஜ் பாக்கலாம், அவர்கிட்ட ஒரு பாராட்டு மெசேஜ் இருக்கும். ஸ்பேஸை பத்தி ஏதாச்சும் ஒரு ரெக்கார்டிங் பத்தி ஏதாச்சும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். நீங்க அவரே திட்ட வச்சுட்டீங்க. அவர் திட்ட வச்சது எப்படி, அவரை மட்டும் திட்டல, உங்களை சேர்த்து திட்டி இருக்கிறார். கமல் தான் இதுல வந்து அதிகமா 400 தடவை ஞாபகப்படுத்திட்டு போறாருன்னு. நான் இந்த இடத்துல எனக்கு இப்ப இந்த கடைசி ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு திட்டுறதுக்காக ஒதுக்கணும். எனக்கு திட்டுற வார்த்தை வரலங்க. யாரா திட்டுற விஷால் கொஞ்சம் திட்டுங்களேன், ஒரு 10,000 வார்த்தை. பிரகாஷ் ப்ரோ, நான் நல்லா திட்டுவேன். நான் திட்டவா? ஓகே ஓகே, ஏதாவது ப்ரொடியூஸ் ஏதாவது பண்ணுங்க. பசங்க படத்துல ஒரு குட்டி பையன் வந்து அடிச்சுட்டு போவான்ல, தோழர் அது இல்ல தோழர், வன்மத்தை ஸ்ட்ரைட்டா திட்ட முடியாதுல்ல, இந்த சான்ஸ் இறக்கிடுவோம். கமல் பட்டி தெண்டி செட்டா ஏதோ சொல்றீங்க, திட்டுறத கூட மத்தவங்களுக்கு கேட்க கூடாதுன்னு புரியுது. நான் தான் சொல்றேன், அவன் அந்த பசங்க படத்துல வர குட்டி குழந்தை மாதிரி வந்து அடிச்சுட்டு போவான். சரிடா, இதை திட்டினதால உனக்கு ஏதாவது ஒரு மன திருப்தி இருக்குன்னா வச்சுக்கடா. யாரையோ வாங்கினவரு சந்தோஷமா இருக்காரு. யாரையோ திட்டுறோம்ல, அது சந்தோஷம் தான். யார் திட்ட சொன்னாலும் திட்டுவேன். இப்போ ஏன்டா புரியல, டெய்லி தான் ஒருத்தர் மேல வன்மத்தை கட்டிட்டு இருக்க. தனுஷ், சிவகார்த்திகேயன் தவிர தனுஷ், சூர்யா அவங்க எல்லாம் பாவம் இல்லையா? எனக்கு புரியலையே. பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கா துரந்தரா ப்ரோ? மேக்கிங் நல்லா இருக்கு, அதாவது ஃபைட் குறிப்பா ஸ்டண்ட் எல்லாம் நல்லா இருக்கு. பட் எனக்கு இன்னுமே எனக்கு அந்த ஒரு அப்புறம் அந்த பொலிட்டிக்கல் பாட்டை அப்படியே விட்டுருங்களேன். அது இல்லாம நான் சினிமாவா சொல்றேன்,
கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போர்டு ஒரு ஒரு சீன்ல ஒரு வயலன்ஸ்க்கு ஏன் போகணுன்றது எனக்கு அந்த லாஜிக் புரியல நிஜமாவே. மேபி எனக்கு அது அதனாலதான் மூன்றரை மணி நேரம். எது விஷத்தன்மை இருக்கா? விஷத்தன்மையை சொல்லுங்க. நானு ஒரு வயலன்ஸோட அந்த ஒரு லெவல் இருக்குல்ல, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு கயிறை போட்டு இழுத்துக்கிட்டே வருவாங்கல்ல அந்த வண்டியில ஒரு சீன்ல ஒருத்தனை, அப்ப அந்த கம்பியை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இந்த கம்பியில அவன் போய் குத்திக்க போறான் அப்படின்றது. அவன் போய் குத்திக்கிற வரைக்கும் ஒரு ஷாட் இருக்கு, எனக்கு அது ஓகே. ஆனா குத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் தலை கடக்குன்னு உடஞ்சு அந்த போன் கிராக் ஆகி அவன் மண்டை ஒரு மாதிரி சரிஞ்சு கீழே விழுகுது இல்ல, அது எதுக்கு அப்படின்னு இப்ப எனக்கு எனக்கு அந்த மீட்டரை தொடர்றது இருக்குல்ல, அது எனக்கு அதுக்கான லாஜிக் கமல் அவர் சொல்லி முடிக்கிட்டு கமல். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தது ட்ரெய்லர் தான், பார்ட் 2ல தான் மெயின் பிக்சர் பார்க்க போறாரு. அவருக்கு என்னலாம் இருக்குங்கிறத இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஜஸ்ட் ட்ரெய்லர் தான். எனக்கு இதுல இவர் இப்படிதாங்க சொன்னாரு. என்ன தெரியுமா, இந்த நான் இதான் சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட இந்த இதுல இந்த என்னங்க இப்ப எவ்வளவுங்க பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்மேட் ஒருத்தர் கேட்டாரு. நான் அப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளவு பாத்துட்டேன்ப்பா அப்படின்னு. நான் எவ்வளவு நேரம் நான் இன்னும் பார்க்கதான் இருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் நான் எனக்கு எதிர் சித்தாந்தம் இருக்கிற படத்தை எவ்வளவோ நான் பார்த்திருக்கேன், ஆனா இது வரைக்கும் எந்த படத்தையுமே 3 மணி நேரம் தனித்தனியா இந்த மாதிரி பிச்சு பார்த்ததே இல்லை. என்னமோ தெரியல, ஒரு 1/4 மணி நேரம் 2 நிமிஷம் தாண்டும் போது தூக்கம் வந்துருது. மேபி அது இந்த இந்த அதீத இதனால நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு, எப்பவுமே நான் இது வரைக்கும் பார்த்தேன் என்ன படங்களுமே இந்த படத்தை பார்க்கலாமே அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தினால நமக்கு ஒரு ஆர்வம் வந்து அப்புறம் பார்த்துருப்போம். இது மட்டும்தான் சுத்தமா ஆர்வமே இல்லாம ஒரு ஒரு வேலை மாதிரி இந்த இதை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நாளைக்கு ஒரு இந்த படத்துக்கு போலான்னு சொல்லியிருக்காருல, ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தானே செகண்ட் பார்ட் புரியும் அப்படின்னு ஒரு ஈடுபாடே இல்லாம சுத்தமா எந்த வித ஈடுபாடுமே இல்லாம பாத்துட்டு இருக்கேன்ல, மெக்கானிக்கலா பாக்குறேன் இந்த படத்தைன்றதுனால இந்த படத்தை பாக்குற போது எனக்கு வந்து ஒரு செகண்ட் கூட எனக்கு போர் அடிச்சே கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி இதுலயும் சரி போர் அடிச்சே கிடையாது, நிப்பாட்டிடலாங்கிறதுலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்ட் தியேட்டர்ல பாத்துட்டு வந்ததுக்கப்புறம் ஓடிடில ஒரு தமிழ் டப்பிங்ல பார்த்தேன். ஏன்னா தமிழ் டப்பிங்ல ஒரு கிளியரா இருக்காங்க, அதுக்காக பாத்திருக்கேன். 2வது தடவை பாக்குறப்பவும் சரி போர் அடிச்சுங்கிற விஷயமே கிடையாது அந்த படத்துல துரந்தர்ல. சரி, மாணவனுக்கு ஏன் அப்படி ஒரு கெட்டப் போட்டிருக்காங்க, என்ன கதை அது? ஐ மீன் என்ன எதனால ரியல் லைஃப்ல அவர் அந்த மாதிரி இருப்பாரு ஒருத்தர், அதே சாயல்ல அப்படியே அது அவரோட சாயல் அப்படியே வச்சிருக்கணும். மேக்ஸிமம் எல்லாருமே பெரும்பாலான கேரக்டர் அப்படியே அதே சாயல்ல இருக்கணும், அதே லுக்ல இருக்கணுங்கிறத வச்சிருக்காங்க. ஓ, நிஜ கதையில இருக்கிறவங்களை ரிசம்பிள் பண்றதுக்காக அதே கெட்டப் வச்சிருக்காங்களா? ஆமா, இவரு சஞ்சய் தத்து ஒரே ஒரிஜினலாவே அப்படிதான். சஞ்சய் தத்து ரொம்ப க்ளோஸா இருப்பாரு, ஒரே ஆமா. சஞ்சய் தத்து கேரக்டருங்க, சஞ்சய் தத்து படத்துல இருக்காரு பாத்தீங்களா? வரவே இல்லையே, எப்ப வந்தாரு? 1.5 மணி நேரம் பாத்துட்டீங்க, அப்புறம் எப்படி சஞ்சய் தத்து இல்லாம பாப்பீங்க? ஏங்க 1.5 மணி நேரம் பாத்துட்டே சத்தியமா சஞ்சய் தத்து வரலங்க. எனக்கு தெரியல, இனிமேல் தான் வருவாரு, செகண்ட் ஹாஃப்ல தான் வருவாரு. இனிங்க மேல தான் வருவார். நல்ல கேரக்டர். நம்ம பையன் நல்லா தெரியாதா எனக்கு முகம்? எனக்கு நம்ம லியோதாஸுடைய அப்பா எனக்கு தெரியாதா? வர ஜின்னு ஒருத்தன் ரிலேஷன் கொடுப்பானே, ஜின்னு சொல்லிருப்பான். வரல என்ன ஜின்னு வரல தோழர்களே, எனக்கே மறந்து போச்சு எந்த நேரத்துல வருவாங்க. எப்படியாவது அந்த 2 மணி நேரத்தை பார்த்துட்டு பார்ட் 2 தியேட்டர்ல பாத்துருங்க. நீங்க பார்ட் 2 ஓடிடில பாத்துக்கலாம்னு வெயிட் பண்ணீங்கன்னு இதே மாதிரி பிச்சு பாக்குறேன்னு சொல்லி முடியாச்சும் வைக்க முடியுதுடா. ஓவர் வயலன்ஸ் இருந்தா நான் தியேட்டருக்கு போனா என்னடா அவன் என்ன தெரியல, எந்திரிச்சு வர முடியாது. அதனாலதான் சொல்றேன், அதனாலதான்டா சொல்றேன். நீ அந்த இது சொன்னல, மார்க்கோ சொன்னல, எனக்கு இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணுது நீ எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம். இதுல எங்க பிரகாஷ், எனக்கு இன்னொன்னு, இதுல ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு கழுத்து இருக்கிற சீன் வரும்ல, மாதவன் வந்து போய் பாப்பாங்க. அதுல ஒரு தடவை தாங்க வரும். இதுல பாருங்க, செகண்ட் பார்ட் பாருங்க, ரிப்பீட்டர்ல வந்துகிட்டே இருக்கும். இந்த பயங்கரமா இருக்கும் ஓப்பனிங் ஷாட், விவேக் ஓப்பனிங் ஷாட்ல நீ எனக்கு பகீர் இருக்குடா அப்படினால அந்த மாதிரி. இங்க பாருங்க, ஓப்பனிங் சீன்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைட் ஒன்னு வரும். அந்த ஃபைட்டை கொஞ்ச நேரம் பாருங்க. என்னடா இது ஃபர்ஸ்ட் பார்ட்ல உள்ள மாதிரி அதே அளவுக்கு எடுத்துருக்காங்க, பரவாயில்ல, ஆனா அந்த அளவுக்கு தான் எடுத்துருக்காங்க, அதுக்கு மேல இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பார்ட் ஒண்ணு வச்சிருப்பாங்க. இல்லங்க, இது வரைக்கும் நம்ம எல்லா படத்துலயுமே இந்த கழுத்து இருக்கிற சீன்ஸ் பாத்துருக்கோம்ல. பட் என்ன பண்ணுவாங்க, இந்த கழுத்தை ஸ்லிட் பண்ற நேரத்துல கேமராவை திருப்பிடுவாங்கல்ல, இவன் அதோட அதை உரிச்சு அதே கிடையாது காட்டுறாங்க. சொல்லுவார்ல, இல்ல இருங்க, சிம்பு விண்ணை தாண்டி வரவேல சொல்லுவாங்க, அந்த சீன் எல்லாம் இங்க இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. இங்க வந்து எந்த சென்சார் பிரச்சனையும் கிடையாது. இங்க வந்து நாங்க எதையும் மூடி மறைக்க மாட்டோம். இங்க என்ன இருக்கோ அப்படியே வெட்டுவோம், துட்டுவோம். கடைசியில நீங்க பாருங்க, ஒரு சீன்ல ஒரு 2 சீன்ல வரும். ஒரு தலையை மட்டுமே சொல்றேன், அந்த தலை துண்டாவது மட்டும் 2 தடவை வரும். அதை நீங்க வந்து பாருங்க. இதுல வந்து
அது ஒண்ணு இருக்கும், கிளைமேக்ஸ் ஒரு இருக்கும், நடுவுல வந்து எல்லாமே இருக்கு. நீங்க வாங்க, இது அது எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் விட்டுருங்க, கழுத்தை கரை அந்த ப்ராசஸ் இருக்குல்லங்க, அறுத்து அந்த ரத்தம் பீரிட்டு அடிக்கிற ப்ராசஸ். ஃபுட்பால் பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்குமா? இருங்க ஆதி ப்ரோ, நான் இருங்க, உங்களுக்கு பிடிக்குமா? இல்ல பிடிக்கும். இந்த படத்துல ஒரு ஃபுட்பால் சீன் பாருங்க, எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. அட்லி தோத்துருவாரு போய். அந்த ஃபுட்பால் சீன் வந்து அந்த மாதிரி உண்மையாவே நடந்திருக்குதான் போட்டுருந்தாங்க. இந்த ஒரு இதுல போட்டுருந்தாங்க பாருங்க, பாகிஸ்தானி ரிப்போர்ட்டர்ஸ் ஒருத்தவங்க வந்து அந்த மாதிரி சீன் தட் ஹேப்பனிங் சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல இன்னொரு பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் எடுத்து போட்டு ஆனா ஒரு ஒரு பொறுப்பு வேணாமாங்க? பொறுப்பெல்லாம் விட்டுருங்களேன். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எப்படி வெறும் 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள நம்ம ஆடியன்ஸ் எப்படி அதுக்கு தயாரானாங்கன்னு இருக்குல்ல. எனக்கு அந்த லாஜிக் ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். ரெண்டே விஷயம். ஆரம்பத்துல வந்து பொறுப்பு துறப்புன்னு ஒண்ணு போட்டுறாங்க. பொறுப்பு எல்லாம் துறந்தறனாலதான் ஒரு படத்துக்கு பேரே துறந்தர்னு வச்சிருக்காங்க. ஏ சர்டிபிகேட் இன்னொன்னு. ஆதி ப்ரோ, எப்பா அதெல்லாம் விட்டுருங்கப்பா, விட்டுருங்க. நான் கேக்குறது நம்ம மக்கள் இருக்காங்கல்ல, ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி இதுக்கு தயாரானாங்கன்னு கேக்குறேன். எனக்கு அங்க இன்னொன்னு போடுறாங்க, பார்வையாளர்களின் மன வலிமையை பொறுத்தது இந்த படத்தை நாங்கள் வந்து பார்க்க சொல்லி உங்களை கட்டாயப்படுத்தவில்லை. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஐயா ஒரே நிமிஷம், ஒவ்வொருத்தரா பேசலாம். இந்த இது இருக்குல்ல, போக்கிரி படம் இருக்குல்ல, அது நல்ல லாஜிக். ஆக்சுவலா என்னன்னா, போக்கிரி படத்துல வயலன்ஸ் இருக்கும், கோர் இருக்காது. நீங்க வயலன்ஸ் அவன் போய் முட்டை வைக்கிற வரைக்கும் இருக்கும். ஆனா முட்டை வச்சவனோட கழுத்து போய் அங்க அடிச்சு அது கீறி அதை கழுது கரகரன்னு அதுல இருந்து இதுவாகி அங்கிருந்து மொத்தம் பீரிட்டு வெளியே வந்து இவ்வளவு டீட்டெயிலிங் இருக்காது. நான் சொல்றது உங்களுக்கு சரியா புரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனா அதோட டீடைலிங் இருக்குல்ல, ஒரு 2 ஷாட் எல்லா சீன்லயுமே அந்த கோருக்கான டீடைலிங் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. யூஸ்வலா ஒரு இடத்துல கட் பண்ணுவாங்கல்ல, அதாவது கட்டுனா நான் இந்த நீ சொல்ற லிட்டரல் கட்ட சொல்ல, எடிட்ல சொல்றேன். ஒரு இடத்துல ரொம்ப சுருக்கமா சொல்லணும். இல்ல ரொம்ப சுருக்கமா சொல்லணும். ஆதி சொல்ல வர விஷயம் என்னன்னா, குருவின்னு ஒரு படம் இருக்கும், அதுல கிளைமேக்ஸ்ல ரொம்ப ஆக்ஷன் சீன்ஸ் வைக்கணும்னு ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. ஆனா படத்துல நமக்கு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா, விஜய் வெட்ட வரும்போது கலர்ல இருக்கும். ஆனா வெட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாறிடும், பச்சை கலர்ல போட்டுருவாங்க. ரத்தம்லாம் பச்சை கலர்ல இருக்கும், சிவப்பு கலர் காமிக்க மாட்டாங்க. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் பூராவுமே பாத்தீங்கன்னா ஃபைட் கலர் மாறி 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 வரும். இவர் கலர்ல வரும், திரும்ப ரத்தம் போது வந்து கலர் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாறி இருக்கும், பச்சை கலருக்கு மாறி இருக்கும். ரத்தத்தை காட்ட மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சினிமால இருந்து முழு நீள ஆக்ஷன் காமிக்கணும்னு எடுக்கப்பட்ட சினிமால இருந்து இப்ப ஆடியன்ஸே அதை முழுசா பார்த்து கைத்தட்டி என்ஜாய் பண்ற அளவுக்கு மாறிடுச்சு. இது எப்படி ஏத்துக்கிட்டாங்க ஆடியன்ஸ் கேக்குறாரு. அங்க ரொம்ப சீக்கிரம் நடந்துருச்சுன்னு சொல்றேன். எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. நீங்க குருவி போயிட்டு அதுதான் மேட்டர், அதான் இருக்கும் நினைக்கிறேன். பட் என்னன்னா குருவி போயிட்டு நான் இது எம்பரேஷன்டா ராட்சசன் கூட அந்த கரெக்டா அந்த அவங்க கிட்ட போற வரைக்கும் வச்சுட்டு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த கிஃப்ட் பாக்ஸ்ல ஓபன் பண்ணிடுவாங்க ஷார்ட்டை. அந்த எக்ஸ்டெண்டட் கட் தான் பண்ணிருப்பாங்க. அதுல அது கிட்ட போற வரைக்கும் வைப்பாங்க. ஆனா ஒரு சீன்ல கூட அதுல விக்டிம குத்துறதோ இது பண்றதோ இருக்காது, கொல்றதோ இருக்காது, அதோட இதுவோ இருக்காது. ஆனா எனக்கு தெரியல, எனக்கு நீங்க போற வயலண்டா இருந்துச்சு துரந்தர். திருப்பியும் வயலண்ட் வேற, வயலண்ட் வேற, கோர் வேற. அசுரன் எடுத்துக்கோ, நீ அசுரன் எடுத்துக்கோடா. அவன் ஏ வெங்கடேஷ வெட்டணும் தான் மொத்த தேட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கான் அந்த சீன்ல. அவன் போய் ஏ வெங்கடேஷ வெட்டுற சீன்ல மொத்த சீன் தனுஷ்க்கு தான் இருக்கும். மொத்த ஃப்ரேம் ஆங்கிள் வந்து தனுஷ்க்கு வச்சிருப்பாங்க. தனுஷ் மூஞ்சில ரத்தம் தெரிக்கிறத வச்சிருப்பாங்க, அது வயலன்ஸ். ஆனா அந்த சீன்ல அவருக்கு கேமரா வச்சு அவரு கழுத்து அருந்து எப்படி கரெக்டா அவர் மண்டை உருண்டு ஓடுதுன்னு நீ காட்டினா அது கோர். புரியுதா உனக்கு? அது நம்ம பழக்கப்பட்டதே கிடையாது. இன்னைக்கெல்லாம் லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய மாறிட்டாங்க. நீங்க இப்ப கழுத்தை அறுக்கிறது அவ்வளோ நேரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தசாவதாரம் என்ட்ரி சீன் வில்லன் அப்படியே இருக்கிறத அப்படியே காட்டியிருப்பாங்க. அந்த ஜாப்பனீஸ் கமலோட தங்கச்சி கேரக்டரை அந்த ஹெலிகாப்டர்ல அந்த ரோப் இருக்குல்ல, அதை அப்படியே அறுக்கிறதா அப்படியே கட்டியிருப்பாங்க. இருங்க, டிசி வருது, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்றாங்க எல்லாரும். ஏன் அவசரப்படுறீங்க? எனக்கு தெரிஞ்சு நிறைய வெப் சீரிஸ்லயுமே இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு தான் தோணுது. வயலன்ஸ் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு சீரியஸ்ல நான் பாத்திருக்கேன் நிறைய. தியேட்டருக்கெல்லாம் இது பரவாயில்ல, என்னடா இதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆதி ப்ரோ, இந்த ரெசிடென்ட் ஈவில் 9 வந்திருக்கு, அது விளையாடிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த படம் பாருங்க.
இதெல்லாம் என்னடா வயலன்ஸ்? இல்ல நான் சின்ன அப்படி பாத்தீங்கன்னா நான் வந்து கேம்லாம் நான் கொடூரமா மார்க்கல் காம்பேட் அது இதுன்னு மண்டையை தனியா பிச்சு அதை வச்சே ஃபுட்பால் ஆடி அவன் மண்டையை உடைச்சு இதெல்லாம் பார்த்திருக்கேன். அது கேம்ல கார்ட்டூன் கேரக்டர்ஸோட பார்க்கும்போது அதுல உண்மைத்தன்மை இல்ல, அது ஒரு கார்ட்டூனு. ஆனா ரத்தம் சதயமா ஒருத்தன் விழுகிறது எப்படி டே அதுக்குன்னு என்ன நிஜத்துல ஒருத்தனை கழுத்து இருக்கிற மாதிரி தான் விளையாட்டாங்க, அது கேமு. இருந்தாலும் இல்ல நீங்க அதுல வர விஷயங்கள்லாம் நீங்க பாத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் கம்மியா தெரியும்னு சொல்றேன். அப்படி எல்லாம் தெரியாது, எப்படி இருந்தாலும் அது கேம், இது படம் வேற மாதிரிதான் தெரியும். நம்ம மைண்ட்ல அதுக்கு ஏற்ற மாதிரி மாறி சொல்ல. அசுரன் வந்து நான் காலைல பார்த்துட்டு மத்தியானம் எனக்கு நான் காலேஜ் ஒரே என்னால பார்த்துட்டு அந்த படம் பார்த்துட்டு அதுல இருந்து அவன் வெட்டுறது குத்துறதெல்லாம் அது காலேஜில் என்னால உட்காரவே முடியல. மைண்டு ஃபுல்லா அது மட்டும் தான் இருக்கு. ரொம்ப கொடூரமா இருக்கும் அசுரனோட அந்த கிளைமேக்ஸ். இறக்குவாரு, சொருவாரு, வெட்டுவாரு, கை தனியா போகும், கால் தனியா போகும். அதெல்லாம் இல்லன்னு நினைக்கிறேன், யூபாரியா தான். இல்ல அந்த அசுரன் சீரியஸாவே நான் அதுக்கே பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா. ஏன்னா நல்லா ஞாபகம் இருக்கு, அசுரன் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டீ கடைக்கு போயிருக்கேன் நான். அவன் ஏதோ அந்த கொஞ்சம் அந்த ஒரு பையன் ஹிந்திக்கார பையன் தான், அந்த பையன் ஏதோ இதுவா சொல்லிட்டான் போல, ஏதோ அந்த பானி ஏதோ எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கான் என் ஃப்ரெண்டு, இந்த பானி போய் சாப்பிட்றதுக்கு. ஒரு மாதிரி ஒரு அடிச்சு உடச்சு என்னடா ஏன்டா ஒரே ஒரு பானி தானடா இருடா வாங்கி தந்தா ஏன்டா இப்படி அப்படின்ற மாதிரி. அவன் அந்த டைத்துல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அந்த அதை பார்த்துட்டு வந்தவங்க பூரா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வெறிமுகத்திலே இருந்தாங்க. டேய் ஏன்டா என்னடா ஆச்சு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. நீங்க ட்வீட்ஸே அந்த டைத்துல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அசுரன் பிஜிஎம் கேட்டா கையில இருக்கிற அருவாள் எடுத்து ஒரு 4 பேரை வெட்டணுன்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு அப்படின்னாங்க. ஒரு ட்வீட்டே ஒரு டீம் ஒண்ணு வரும், அதுல பக்கத்து தியேட்டர்ல தான் ஜிவி பிரகாஷோட இன்னொரு படம் ஏதோ ஒண்ணு வந்துருந்துச்சு அந்த டைம்ல. செம்மான்னு ஒரு படம் வந்துருச்சுன்னு இல்ல செம்மையில வேற படம் இல்ல ஏதோ ஒண்ணு அதே படம் ஓடும் போய் அவரே வெட்டுன்ற மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டிருந்தாங்க. அந்த டைம்ல ஒரு மீன் மாதிரி வந்துச்சு, எல்லாரும் அந்த மாதிரியே சுத்திட்டு இருந்தாங்க. எனக்கு அதுவே பயமா இருந்துச்சு, டேய் என்னடா ஏன்டா அப்படி பண்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபயர் மாதிரி. இதெல்லாம் என்ன இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுக்குன்ற அளவுக்கு ஆயிடுச்சு லாக்டவுனுக்கு அப்புறம். அதெல்லாம் நீங்க கரகரன்னாரு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இந்த வயலன்ஸ்க்கு நீங்க இவ்வளவு ஷாக் ஆகுறீங்கன்னா அப்ப இந்த டீசர்லயே ஒரு டைலாக் இருக்கு, அது உங்களுக்கு தான் கரெக்டா புரியும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் யூ ஆர் நாட் ரெடி ஃபார் திஸ் அப்படின்னு. இப்ப வந்து டீசரே பாக்கலையே, துரந்தர் 1 டீசரே இன்னும் முழுசா பாக்கல, 15 செகண்ட் தான் பார்த்தேன். ஆனா பூஜை ரூம்ல வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி இல்ல டீசர் தானே, அந்த வாழைப்படத்துல ஊதுபத்தியை குத்தி வச்ச மாதிரி ஒருத்தன் மூஞ்சில பின்னா குத்தி வச்சு இருப்பாங்களே, ட்ரெய்லர் அது 15 செகண்ட் பார்த்தேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் அந்த படத்துல எதுவுமே இன்னும் பாக்கல. ஐ மீன் இப்ப படம் பார்த்துட்டேன் 1.5 மணி நேரம். ஆதி ப்ரோ எனக்கு நீங்க ஃபுல்லா பாத்துட்டு வாங்க ப்ரோ, 2 படம் பாத்துறேன்டா எப்பா டேய் உனக்கு மார்க்கோ இதுன்னு நீ டிராமடைஸ் பண்றதுல அப்படி இன்னுதான் சந்தோஷம் தெரியலடா. பாத்துறேன்டா. நாங்க என்ன டிராமடைஸ் ஆனோம்? ஏன் பாருங்க இப்படி பண்றீங்க? இவன் இந்த அளவுக்கு வேற எந்த படத்தையும் விற்க மாட்டேன்றான். இப்படி ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை வெறிகொண்டு விற்க ஆரம்பிச்சிடலாம். விற்கலாம் இல்ல, நான் என்ன எல்லாரையுமே வந்து போய் பாருங்க நான் சொல்றேன் உங்கள்கிட்ட தான். இல்ல எல்லாரையும் பண்ண மாட்டேன், என்னைய மட்டும் தான் பண்றேன் நீ. நான் எல்லார்ட்டையும் சொல்றது என்னன்னா யூத் போய் பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். யூத் எப்படா நீ பாக்க சொல்ற? உனக்கு தான் எதிரணி ஆச்சே. யார் எதிரணி? தனுஷ், கென்கருணாஸ், வெற்றிமாறன் அப்படி வராரு பாரு நீ. அவங்க எல்லாம் உங்களுக்கு எதிர் கேம்ப் தானே. தனுஷோட சிஷியப்ல வேற இருங்க. இல்ல அப்படிலாம் நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். ப்ரொடியூசர் பேர் வேற கருப்பையா. இல்ல ப்ரொடியூசர் பேர் வேற கருப்பையா, கருப்பு இருக்கு அதுல. அந்த நல்ல மனுஷன் பாவமான மனுஷன் அப்படி சொல்லாதீங்க தோழர். ஜிவி மியூசிக் அடுத்து விஸ்வநாதன் சன்ஸுக்கு மியூசிக் போடுறாரு. அப்படி எடுக்க தனுஷ் ஃப்ரெண்டு வேற அப்படின்னு வரான், கரா படத்துக்கு பண்ணிருக்காது அப்படின்னு. இல்ல அதெல்லாம் நமக்கு ஐ டோன்ட் see politics in movies. என்ன இன்னைக்கு வந்து but you see politics in people. என்னங்க மறுபடியும் சொல்லுங்க. டீச்சர் வந்துச்சு, அவர் இருக்காரா, நடிக்கிறாரா? விஷால் ஏதோ கேக்குறாரு. மாவீரன் கேட்டுச்சு மாவீரன், பட் ஆனா எனக்கு அதுக்கு மேல மறந்துச்சு. இல்ல பரணி ப்ரோ நீங்க எதை சொன்னீங்கல்ல அதை திரும்ப சொல்லுங்க. அதுதான் ஐ டோன்ட் see politics in movies. மூவிஸா மூவி பீப்புளோ ஏதோ ஒன்னு சினிமா. you do politics in space. என்ன பொலிட்டிக்ஸ் பண்ண நான் ஸ்பேஸ்ல? டே
இதெல்லாம் திருப்பி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான்டா. எல்லாத்துக்கு வெளியே போடுறது, இது பண்றது. இப்ப நீ வந்து இந்த படத்தை வந்து நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பிரகாஷ் கருப்பு ப்ரோக்கு படத்து மேல வச்சுக்கிறேன். கக்கு கக்குன்னு கக்குனது. இருங்க, நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பிரகாஷ் ப்ரோக்கு வச்சுக்கிறேன். நான் கோஹோஸ்டே வரல, நான் ஸ்பீக்கர்லயே இருந்துக்கிறேன். எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க ஏய், நீங்க மாத்தி நீ கோஹோஸ்டுக்கு வரலன்றது இல்ல, கோஹோஸ்ட் யூஷுவா ஒருத்தர் வருவாரே, அவர் எங்கடா? அவர் இப்ப ஸ்பேஸுக்கு கேமியோ தான் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. என்ன பண்ண ஆமா, ஆளே காணோம் ரொம்ப நாளா. அரசன் ரிலீஸ் அன்னைக்கு வருவாரு. ஆமா, அரசன் ஷூட்டிங்ல தான் அப்ப எங்கிட்டு வர்றது? என்னடா கிளியர் பண்ணுங்க. என்னடா ஷூட்டிங் பிக்சர் வந்து டிஜே இருக்காரு போல. என்ன இருக்காருங்க படத்துல, கவலையே படாதீங்க. நிறைய பேர் இருக்காங்கடா. சிம்பு இருக்காரா என்னன்றதுதான்டா தெரியாம இருந்துச்சு. அண்ணா இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருமாண்ணா ப்ளீஸ் பார்த்து சொல்லுங்க. என்னடா இல்ல ஒரு நிமிஷம் இரு. ஒரு நிமிஷம் இரு. என்னடா ப்ளீஸ் நீ என்கிட்ட கேக்குற, நான் என்னமோ ஷூட்டிங் நடத்துற மாதிரி. ஏன்டா உங்க ஆள் நடிக்க வந்து இங்க பாரு, அந்த மொத்த டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒரே ஒரு ஆள் குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்து தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்நேரம் விஜய் சேதுபதி முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போயிருக்க வேண்டியவர் இப்ப அடுத்த படத்துக்கு போயிட்டாரு. உங்களை வச்சு எடுத்து முடிச்சுட்டு என்னது ஷூட்டிங் போகுதா இல்லையா? போயிட்டு இருக்கு. ஷூட் கண்டினியூஸா இல்ல ஷூட் ஒரு விஷயம் கேளு. ஷூட் கண்டினியூஸா போகுது. அப்புறம் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, டோட்டலா சிம்புவை வச்சு எடுத்து முடிச்சு அனுப்பிடுறதுக்கு தான் பிளான் பண்ணிருக்காங்க. ஏன்னா சிம்பு அடுத்த படம் போகணும் அடுத்த மாசத்துல இருந்து. டேட் இல்ல அவருக்கு. அந்த இவர் படம், இந்த படம் முடிஞ்சு அஸ்வத் மாரிமுத்து படம் இருக்கு. ஓகே, அது வந்து மேல ஆரம்பிக்குது. அதனால இருடா முத கேள்றா. ஏன்டா அதுக்குள்ள இந்த மாசமும் அடுத்த மாசத்துக்குள்ள அதான் இந்த மாசம் அடுத்த மாசத்துக்குள்ள சிங்கிள் ஷெட்யூல்ல எல்லாத்தையும் முடிச்சு அவர் அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து அவரோட போர்ஷன் பண்ணணும். இப்ப என்னன்னா, நீங்க அதுக்குள்ள எத்தனை நாள் ஷூட் வரீங்க, என்ன ஏது இதெல்லாம் பொறுத்து எடிட்டிங் டேபிள்ல முடிவாகும். நீங்க ஹீரோ விஜய் சேதுபதி கேமியோவா இல்ல விஜய் சேதுபதி ஹீரோ நீங்க கேமியோவான்றது. விடுதலை 2 மாதிரின்றீங்க. கதையின் நாயகன் வாத்தியார் அப்படின்ட்டு மாறும். ஓகே, சூப்பர்ண்ணே. ஆனா உனக்கு திங்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்துடும் இந்த வருஷம். உட்கார்ந்து திண்டுக்கிட்டு சொல்லுங்க மாவீரன். இல்ல நான் அடிக்கடி ஷூட்டிங் நேர்ல பார்த்த பசங்க நம்ம ஸ்பேஸ்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. சீன்ஸ் அப்படி சொல்லுங்க மாவீரன், ஏதாவது நல்ல பாயிண்ட் சொல்லுங்க. ஆமா, இங்கதான் நடக்குது ஷூட். இந்த கண்ணாஸ்பத்திரி பக்கத்துல தான்டா ஷூட். சூப்பர்ண்ணா. டூரிங் பேக்கேஜ் மணி 10 ஆகுது. முடிச்சிடலாமா பரணி? ஓகே ஓகே, நான் தேங்க்ஸ் ஆல். ஓகே பரணி, பை. தேங்க்ஸ் ஆல். பை. பை, நாளைக்கு பார்க்கலாம்.